உன்னத பாட்டு 2:8 எடுத்துங்க வாசிக்கலாமா? உன்னத பாட்டு 2:8. ஏதோ ஒரு மனுஷனுடைய சத்தத்தை நாம் இந்த நாளிலே கேட்காமல், இது நேசருடைய சத்தமாக நாம் கேட்க இருக்கிறோம். இதோ இதோ அவர் மலைகள் மேல் குதித்தும் மலைகள் மேல் குதித்தும் மேடுகள் மேல் துள்ளியும் வருகிறார். மேடுகள் மேல் துள்ளி வருகிற அந்த துல்லியமான சத்தத்தை கேட்பதற்கு நம்ம வந்திருக்கிறோம். ஆமாண்டவரே, அப்பா, ஏதோ ஒரு சத்தத்தை கேட்கல, துல்லியமாய் எங்களிடத்துல பேசும்படியாக, தூய்மையாய் பேசும்படியாக, அதை ஆண்டவரை நாங்கள் பற்றி கொள்ள முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாங்கள் போகிறதுக்கு முன்பாக சில காரியங்களை உங்களுக்கு சொன்னா நலமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. என்னுடைய கார்ட்லெஸ் மைக்கு வீட்டில் மிஸ் பண்ணிட்டேன். போன வாரத்தில் நான் ஆந்திரா கிராம ஊழியம் போயிருந்தேன். அந்த கிராம ஊழியத்தில் ட்ரெஸ்ஸெலாம் கொண்டு போயிருந்தேன் மாற்றுறதுக்கு. அதில் வச்சுட்டேன் அந்த மைக்கை. அதனால் இங்கே கொஞ்சம் தடுமாற்றம் ஆயிடுச்சு, மன்னிக்கவும். கர்த்தருடைய வார்த்தையில் ஜீவன் இருக்குது. ஆமென் சொல்லாமா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இதை கேட்ட உடனே நமக்கு ஒரு புத்துணர்ச்சி வருகிறது. ஆமென் சொல்லாமா? மற்ற வார்த்தைகளோ இல்லை பேச்சோ கேட்பதில் பலன் இல்லை, ஆனால் இதில் பலன் இருக்குது. ஆமென் சொல்லாமா? அப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம இந்த ஞாயிற்றுக்கிழமை கேட்கும்பொழுது இந்த வாரம் முழுவதும் நம்மளை ஆண்டவர் தேற்றுற வாளனாயிருக்கிறார். ஆமென். அந்த வார்த்தையானது அப்படி உள்ள ஒரு வார்த்தையை கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. ஆமென். சரி, இப்போ இந்த நாளில் வாசிக்கலாம். போதும். இந்த நாளில் பார்க்கும்போது வாசிக்கலாமா? அந்த கலாத்தியர் எழுதின நிருபம், கலாத்தியர் 5வது அதிகாரம் 16 நம்ம வாசிக்க போகிறோம். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். நீங்கள் ஒருவரை ஒருவர் 5வது அதிகாரத்துல 16வது வசனம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், அதேதான், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். எப்படி நடக்கணும்? நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி நடந்தீங்களே தெரியாது, ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற நம்ம சபையில அவர் சொல்றாரு, ஆவிக்கு ஏற்றபடி நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாமிச இச்சைகளை நீங்கள் நிறைவேற்றாது இருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும், ஆவி மாமிசத்துக்கு விரோதமாய் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவர்களை செய்யாதபடிக்கு. நீங்க இதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்க, ஆனா நம்ம மாமிசம் ஒத்து வர மாட்டுது. ஆவியோ என்ன பண்ணுது? உற்சாகமா இருக்குது. இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. இது ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால், நீங்க மட்டும் ஆவியினால, ஸ்பிரிட்டினால் நடத்தப்படுவீர்களானால், நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. நீங்கள் நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயின. ஓபன் ஸ்டேட்மெண்ட் நீங்க சொல்றாரு, வெளியரங்கமாய் நான் சொல்கிறேன். அவையாவன விபச்சாரம், ஃபர்ஸ்ட் நம்பர் 1 விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம். போதும். இங்க பார்க்கிறோம் 17 காரியங்கள் அங்க எழுதி இருக்குது. என்ன சபை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது இதெல்லாம் நம்ம கிட்ட இல்லை, பட் ஆனா 17 காரியமும் நம்ம எதுனா ஒன்றில் இருந்தால் கூட நம்ம பரலோகமே போக முடியாது என்று தெளிவாக அந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சரியா? அப்போ மெயினாக என்னன்னா, நமக்கு பரிசுத்த ஜீவியம் நமக்கு ரொம்ப அவசியமாக இருக்குது. ஆமென் சொல்லலாமா? அப்போ நம்ம பரிசுத்தர், அவர் பரிசுத்தராகிய, அவர் சொல்றார், நீங்கள் பரிசுத்தராய் இருங்கள், நான் பரிசுத்தர், அதெல்லாம் நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள். அருமையான ஐயா சொன்னாங்க, இயேசுவை போல நாம் மாற வேண்டும். ஆமென். நிறைய நடிகருங்க அந்த ஸ்டைலில் சில பேர் என்ன பண்ணுறான், மாறுறான் இல்லையா? ஆனால் அவனை போலவே அவன் புத்தியும் இருக்குது. ஆனால் நம்ம இயேசுவை போல மாறினா இயேசுக்கு இருந்த சிந்தை நமக்குள் வரும். விசுவாசிக்கிறீங்களே சொல்லாமா? அப்போ இயேசு கிறிஸ்து நம்ம சொல்ல வேண்டிய கடமைகள் என்னன்னா,
நிறைய காரியங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது முதல் படி. ஆமென். இன்னைக்கு நிறைய எல்லாமே ஏற்றுக்கொண்டு தான் இருப்போம். ஒரு சிலர் இன்னைக்கு புதுசாக வந்திருக்கலாம், அதுவும் ஏற்றுக்குன்னு தான் வந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் படி. சரி, நம்ம இந்த சபைக்கு மேலே வருவதற்கான படிகள் அழகாக வச்சுருக்காங்க இல்லையா? அது ஃபஸ்ட்டு படி என்ன படி சொல்லுங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு படி, நீங்கள் எதை மிதித்து விட்டு மேலே வந்தீங்க? முதல் தனியாக சொல்றாரு, என்ன படிங்க ஐயா? முதல் படி கீழ்ப்படி. முதல் கடவுளுக்கு நீ கீழ்ப்படி. மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படி. நீ அந்த கீழ்ப்படிந்தாதான் அந்த மேலே போக முடியும். வேற ஒரு லெவலுக்கு உன்னை கொண்டு போனோம்னா கர்த்தர் என்ன பண்ணணுமா? நம்ம கீழ்ப்படுகிறவர்களா இருக்க வேண்டும். ஆமென். அப்போ அந்த உபதேசத்தில் நம்ம வளர்ந்து வருகிறோம், இது வரைக்கும் கீழ்ப்படுகிறோம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறோம், இன்னும் பெறப்போகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்கு சொல்ல காரணம், அவர் தான் நமக்கு ரோல் மாடல். புரியுதா? எப்படி எப்படி சொல்லுங்களேன். யார் நமக்கு? இயேசு கிறிஸ்து தான் ரோல் மாடல். ஒரு காலத்தில் 32 வருஷத்துக்கு முன்னாடி, நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி, எனக்கு ரோல் மாடல் யாருன்னா ரஜினி. ஆமா, ரஜினி பிரியன். ரஜினி பிரியன் சொல்றது ரஜினி வெறியன். அவர் என்ன ட்ரெஸ் போடுறாரோ அதே ட்ரெஸ்ஸை நான் தைப்பேன், அதே மாதிரி இந்த முடியை சேவிங் பண்ணிப்பேன், அதே மாதிரி கழுத்தில் கொட்டை கட்டிப்பேன். பேரே மாற்றிக்கினேன். என் பேர் திருமூர்த்தி. ஆனால் என்னுடைய கல்யாணத்துக்கு நிறைய கிஃப்ட் வந்து எல்லாம் ரஜினி ராஜ்னு எனக்கு ராஜினி செல்ல பேர் வீட்டில். ஆனால் முன்னாடி அவர் பேர் போட்டு பின்னாடி என் பேர் ரஜினி ராஜ்னு. இன்னும் அந்த நிறைய எங்கள் வீட்டில் அந்த கொடுத்த கிஃப்ட்லாம் ரஜினி ராஜன் தான் இருக்கும். முடிச்சூரில் அந்த ரசிகர் மன்ற தலைவர் நான். ரஜினி ராஜ் என் பேர். அவ்வளோ வெறித்தனமாக இருந்தேன். அவரை போலவே மாறினேன், அவரை போலவே மென்டலாக இருந்தேன். நாயெல்லாம் என்னை தேத்தின்னு ஓடியாரோம். உண்மையா, சிரிக்கிறதுக்காக சொல்ல, ஜோக்குக்காக. மஞ்சா கலர் ஒரு பேக்கி ஒன்று போட்டுக்கின்னு மேலே ஒரு சட்டை போட்டுன்னு போனால் எல்லாம் நாயம் கொலிக்கும் என்னை பார்த்து. எனக்கு அப்போல்லாம் தெரில இதெல்லாம் நம்ம ஏதான் இப்படி செய்கிறோன்னு. ஏன்னா அவரை போல நான் மாற வேண்டும், அதுதான் எனக்கு தெரிஞ்சது. இப்போ அப்பா சொன்னார், நீங்கள் இயேசுவை போல மாற வேண்டாம். இயேசுவில் இருந்த சிந்தை நமக்குள் வர வேண்டும். அவர் நமக்கு சொல்லி கொடுத்த காரியங்களை நம்ம பார்க்கும்பொழுது ஃபஸ்ட்டு படி அவர் ஏற்றுக்கொள்கிறோம். ரெண்டாவது, ஏற்றுக்கொண்டு ஒரு பெரிய விஷயம் இல்லை, அவரை ஃபாலோ பண்ணும்போது அவரு யாரை ஃபாலோ பண்ணுறாரு? பிதாவையும் ஃபாலோ பண்ணுறாரு இல்லையா? ஆமாவா? இப்போ இயேசு கிறிஸ்துவே ஞானஸ்தானம் எடுத்து அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாரு? பரலோகம் போகிறாரு. ஆமாவா இல்லையா? யோர்தான் நதியில் யோவாஸ்தார் என்ன பண்ணுறாரு? ஞானஸ்தானம் கொடுக்குறாரு. கொடுக்கும்போது அப்போது அவர் கரை ஏறுகிறார் இல்லையா? ஆமாவா? ஏன் அப்படின்னா, பரலோகத்துக்கு போனால் கண்டிப்பாக ஞானஸ்தானம் அவசியம். ஆமென். ஒருவேளை இங்கே யாராவது ஞானஸ்தானம் எடுக்காத இருந்தீங்கன்னா தயவு செய்து சீக்கிரமாக எடுத்துக்கொள்ளுங்கள். அப்பா சொன்னார், 5 வருஷத்துதான் இந்த ரீல் ஓடும் அப்படின்னு. இப்போ இருக்கிறது கடைசி, அதாவது இப்போ இப்படி நடந்தே வந்து இப்படி வந்து நான் இங்கே நிற்கிற மாதிரி அடுத்த ஸ்டெப்பு கீழே, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ இனி காலம் அதான். எப்போ முடிவு வரும்னு தெரியாது. ஏன்னா என்ன நடக்கும்னு யாரையும் கணிக்க முடியல இப்போல்லாம். இவன் தான் ஆட்சிக்கு வரான் நம்ம நினச்சா அவன் வேற ஒருத்த வரான் இல்லையா? ஆமாவா இல்லையா? எல்லாம் சர்வேவும் இவன் வருவான் தான் சொல்லியிருந்தாங்க. கட்சியில் எவனோ ஒருத்த வரான் இல்லையா? அதனால இனிலாம் யாரையும் வச்சு நம்ம கணிக்கலாம் முடியாது. காலம் அப்படி இருக்குது. புரியுதுங்களா? அதனால வேதத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஆமென். நித்தியம் என்றால் சத்தியம், சத்தியம் என்றால் அது அப்படியே, அது என்ன சொல்றது, லைஃப் டாக்ஸ்ன்ற மாதிரி முடிவே இல்லை. அப்படி ஒரு ஜீவனை நம்ம கொடுத்துருக்கிறார். எந்த மதத்திலையும் மார்க்கத்திலையும் இல்லாதது கிறிஸ்துவத்தில் மட்டும் இருக்கிறது என்னன்னா, நீ செத்தாலும் பிழைப்பா. ஆமேன். நேற்று தினத்தில் எங்கள் ஒய்ஃபுடைய அண்ணன் மூலக்காட்டில் இறந்துட்டாரு. நேற்று இரவு
6 மணிக்கு அடக்க ஆராதனை செஞ்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு காலையில் இங்கே வந்து நிற்கிறேன். இல்லையா? அவங்க எல்லாம் சிபிஎம். அவர் கடவுளே இல்லைன்னு சொன்னார். வில்லாளன் பேர். அதுக்கப்புறம் டேவிட் வில்லாலனா மாறினார். கடவுளே இல்லைன்னு என்கிட்ட ஆர்கியூட் பண்ணார். எப்போ எனக்கு கல்யாணம் பண்ணி அவங்க வீட்டுக்கு போகும்போது கடவுளே கிடையாது. ஏன்னா அவங்க அப்பாவும் அப்படி தான் சொன்னார். அவங்க அப்பாவுக்கும் ஞானம் தான், நான் தான் ஞானஸ்தானம் கொடுத்தேன். அவருக்கும் நான் தான் என்ன பண்ணேன், ஆண்டவர் பற்றி சொன்னேன். இப்போ அந்த குடும்பம் எல்லாமே கிறிஸ்துவுக்கு வந்துட்டாங்க. அல்ல சொல்லம்மா. சரி, எதுக்காக அதை சொல்ல வரேன் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம செத்துட்டாலும் நாளைக்கு உயிராக வருவோம். மற்றவங்களுக்கு யாருக்கும் அந்த பாக்கியம் கிடையாது. ஆமென். அதனால ஞானஸ்தானம் எடுக்கலைன்னா நீங்கள் மறுபடியும் பிழைக்க முடியாது, பரலோகம் வர முடியாது. சரியா? அதே போல் இந்த 17 காரியத்தில் யாராவது லாக் ஆயிருந்தீங்கன்னா, பட் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யான விடுதலை. அப்போ கண்ட புக்கு படிக்கிறத காட்டிலும் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவுடைய புக்கு 66 புக்கு அடங்கிய ஒரே புத்தகம் உண்ணாண்ட என்னாண்ட இருக்கிற வேத புத்தகம். ஆமென் சொல்லம்மா. மினி லைப்ரரியே நம்ம கிட்ட இருக்குது. இந்த புத்தகத்தில் இல்லாதது வேற எந்த புத்தகத்திலும் அச்சடிக்கப்படவில்லை. ஆமென் சொல்லம்மா. நான் சொன்னேன், இப்போ விழாவில் இறந்துட்டாரு, இதை விட பல மடங்கு இவ்வளோ பேர் தடி புத்தகம் வச்சிருந்தார். உலகம் தோன்றியது எப்படி அப்படின்ற புக்கு இப்பவும் அவர் வச்சிருக்கிறார். அவர் எனக்கு அதை படித்து காட்டினார். உலகம் இப்படி தான் தோணுச்சு. சரி சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். ஒரு நாள் எனக்கு பாடம் எடுத்தார். அவர் உலகம் எப்படி தோணுச்சுன்னு பார்த்தா, குரங்குலேருந்து மனுஷன் வந்தானா. அதில் போட்டுக்குது, அதை அவர் நம்புறார். அல்லேலூயா. நானும் பைபிள் எடுத்து சொன்னேன், இதை பாருங்க, இப்படி தான் மண்ணை பிசைந்து மனுஷனை உண்டாக்குனாரு, மண்ணிலிருந்து தான் வந்தான் அப்படின்னு சொன்னேன். அது ரெண்டுத்துக்கும் பார்க்கும்போது கடைசியாக அவர் ஒற்றுக்கொண்டு ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. நான் சில நேரத்தில் அவரோட கூட ஜானி பண்ணும்போது இந்த குரங்கெல்லாம் ஓடும் போது சொல்லுவேன், பாரு உங்களுடைய சொந்தக்காரெல்லாம் ஓடுறாங்க, எங்கள் சொந்தக்காரெல்லாம் கிடையாது, ஏன்னா நாங்கள் அங்கேருந்து வரல, மண்ணிலேருந்து வந்தோம். ஆமென். அல்லே சொல்லாமா. அப்புறம் புரிந்து கொண்டார். இப்போ மறிச்சிட்டார். எதுக்கு சொல்ல வரேன்னா, ரொம்ப கடைசி நேரத்தில் ஆவில அனலாக இருந்து மறிச்சார். கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். சரி, ரைட். அவரை பற்றி நம்ம பேசுவதற்கு இன்னைக்கு நேரம் இல்லை. இருந்தாலும் நேற்று நடந்த காரியங்களை இன்னைக்கு நம்ம சொல்லி ஆக வேண்டும் இல்லையா? சரி, இப்போ இந்த புத்தகங்கள்லாம் நிறைய புத்தகம் இருக்குது என்கிட்ட. இது வந்து மேஜிக் புக். இது என்னது? மேஜிக் புக். இதுலேயும் சில வசனங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக கொண்டு வந்தேன். இந்த வசனம்லாம் பார்த்தீங்கன்னா, இதில் தெரிஞ்சுங்களா என்ன வசனம் எழுதியிருக்கு? உபாகமம் 28:1. எப்படி வைப்பாரா நம்மள? மேன்மை. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் உன்னை மேன்மையாய் வைப்பார். அல்லேலூயா. நெக்ஸ்ட் அங்க பாருங்க, என்ன வசனம் சொல்லுது? ஜனங்க நிறைய இருக்கிறாங்க, சகல ஜனங்கள், அதில் உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார். ஆமேன். இப்படி பல விதமான சார்ட் ஒர்க் நான் பண்ணியிருக்கேன். ஏன்னா விபிஎஸ்ல நான் தான் கிங்குன்னு சொல்லிக்கிறதுக்கு இல்லை, ஒரு 3000 பேருக்கு என்ன பண்ணியிருக்கேன், விபிஎஸ் டீச்சருங்களுக்கு இது மாதிரி ட்ரைனிங் கொடுத்துருக்குறேன். மேஜிக்கோட சேர்ந்து 3000 பேருக்கு. எத்தனை வருஷத்தில்? 6 வருஷத்தில். 6 வருஷத்துக்கு முன்னாடி நான் எங்கே இருந்தேன்னா, நான் பிஎஸ்என்ல ஒர்க் பண்ணியிருந்தேன். முழு நேர ஊழியராக 6 வருஷமாக நான் இப்போ பணியாற்றுக்கிறேன். ஒரு நாளும் வீட்டில் இல்லை, ஓயாமல் ஓடிக்கொண்டு இருக்கிறேன் கர்த்தருடைய கிருபையினால. அப்போ இப்படி இந்த வசனங்கள்லாம் சொல்லி அவங்கள என்ன பண்ணுறேன், கைட் பண்ணுறேன். இது என்னது? உபாகம் 14:29 இல்லையா? இப்படி ஒன்றுனா நம்ம பார்த்துட்டே வரோம். ரெடி? அடுத்தது இதான் இப்போ மேட்ரு. யார் மேலே வந்தது? இயேசுமேல். அதில் என்ன போட்டிருக்கு சொல்லுங்களேன், என்ன படம் போட்டிருக்குங்க? புறா போல போட்டிருக்கு இல்லையா? அப்போ புறா எதை குறிக்குதுன்னா சமாதானத்தை குறிக்குது. சரி சரி, ஒன்றும் பிரச்சனை எடுத்துக்கலாம், விடுங்க, எடுத்துக்கலாம்.
சரி, இப்போ அதை வேடிக்கை பார்க்கணும்னா நம்ம வேலையை பார்ப்போம். அது ரிலேட்டட் அப்புறம் எடுத்துக்கலாம், விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, சமாதானம் அப்படின்னு சொன்னால் நம்ம புறாவை தான் நம்ம பார்க்குறோம் இல்லையா? அப்போ நம்ம சபையில் இன்னைக்கு ஒரு பெரிய சமாதானத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். விசுவாசிக்கிறீங்க ஒரு இல்லையா? சொல்லிங்களா? அல்ல இல்லையா? இயேசு கிறிஸ்து இருக்கிற இடம் சமாதானம். ஐ மீன் இந்த இடத்துல அவர் வந்திருக்கிறார், அதுவே பெரிய சமாதானம் இல்லையா? சரி, ரைட். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வெளிப்படுத்தல் எழுதின விசேஷத்துல 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். திருப்பி கொள்ளுங்க. பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவா இருக்கிறவர் சொல்கிறதாவது. யாரு சொல்றது? ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறோமா இருக்க சொல்கிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன்னுடைய கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும். எவ்வளவு பலன்? கொஞ்சம். நமக்கு எவ்வளவு பலன் வேணும்? கொஞ்சம் பலன் இருந்தா போதும். நீ என் நாமத்தை மறுதலியாமல், என் நாமத்தை மறுதலியாமல், என் வசனத்தை கைக்கொண்டபடியினாலே, என் வசனத்தை கைக்கொண்டபடினால், இதோ இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். எவனை பூட்ட முடியுமா? சொல்லுங்களேன், பயப்படா சொல்லுங்களேன். எந்த ஆட்சி வந்தாலும் நம் திருச்சபையை ஒருவனும் பூட்ட முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒருவனாலும் பூட்ட முடியும். ஏன்னா அவரே கையில் வச்சிருக்கிறார். ஆமென். இப்போ என்னென்னலாம் நம்ம பூட்ட போகிறோம், என்னென்னலாம் திறக்க போகிறோம், என்னென்னலாம் அவர் பூட்டினாரு, என்னென்னலாம் திறந்தாருன்றதை நம்ம பார்த்துட்டு சுருக்கமாக முடிச்சிடலாம். சரியா? இப்போ வெயில் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால வேகமாக முடிக்கலாம். என்னெல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள், அருமையான ஐயா சொன்னாங்க, பிரியமில்லாத காரியம்லாம் விட்டுடணும், அதுதான் திருவிருந்தினார். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இப்போ பிரியமில்லாத காரியம் என்னென்ன அப்படின்னு லிஸ்ட்டு போட்டால் அது போயிட்டே இருக்கும். கல்யாண லிஸ்ட்டை விட பெரிய லிஸ்ட்டாக இருக்கும் அது. அந்த லிஸ்ட்டை என்ன பண்ணுறோம், அப்படியே எடுத்து ஒரு ரூமில் போட்டு, தேவையில்லாதெல்லாம் பூட்டி வைப்போம்ல ஒரு ரூமில், அது மாதிரி பூட்டிட்டு தேவையானதை மட்டுமே கர்த்தர் இன்னைக்கு ஓப்பன் பண்ணுறார். அதை மட்டும் ரிசீவ் பண்ணின்னு போயிட போகிறோம். அவள் தான் வேலை இல்லையா? கர்த்தருக்கு பிரியமானவர்களை கீழே இருந்து இந்த ஒளிபரப்பின் மூலியமாய் பார்ப்பதை விட நீங்கள் மேலே வருவது நல்லது. மேலே சீட்டு காலியாக இருக்குது, உங்களுக்கு அழைப்பு இன்விடேஷன் கொடுக்குறோம், மேலே வந்துடுங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து லைவாக பார்த்தா நல்லாயிருக்கும், ஃபோட்டோவில் பார்க்கறத விட. சரியா? சரி. அப்போ நமக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம், நம்ம என்ன பண்ணுறோம், அவருடைய நாமத்தை மறுதலையாமல் ஆண்டவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டு ஊழியம் செய்கிறதுனால நமக்கு நல்ல ஒரு பெரிய பலன் இருக்குது. ஆமென் சொல்லலாமா? ஏன்னா நம்முடைய வார்த்தை, நம்ம பேசுகிற வார்த்தை, நம்ம போய் சொல்கிற வார்த்தை, அதுக்கு ஜீவன் இருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போ என்கிட்ட ஒரு ஸ்டிக் இருக்குது, சரிங்களா? எடுத்துங்களா? ஸ்டிக் இருக்குது இல்லையா? இப்போ இந்த ஸ்டிக்கை வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, விதை இப்படி ஊன்றுகோல், அதில் விதை போடுறோம். இது வந்து ஒரு சாதாரண ஒன்றும் இல்லாத ஒரு காலி டப்பா. இந்த டப்பாவில் இப்போ விதை போடுறோம். ஆனால் வசனம் என்ன சொல்லுது? விதைக்கிறோன்னா இல்லை, நீர் பாய்ச்சினா இல்லை, விலை செய்கிறவர் தேவன். அப்போ விதைக்கிறோன்னா இல்லை, நீர் பாய்ச்சினா இல்லை, விலை செய்கிறது தேவன். அப்போ ஒரு செடி வந்து இப்படி வச்சுட்டு நட்டுட்டு நம்ம பார்த்தா இப்படி வந்ததுன்னா எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கான். ஆமாவா? எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அப்போ நீங்கள் விதைத்த விதையானது, சொல்லானது யாருக்கிட்டலாம் போய் சொல்லியிருக்கீங்களோ, போய் நான் சொன்னேன், இது வரைக்கும் அவங்க என்ன பண்ணல, சபைக்கு வரல, நீங்கள் வருத்தப்படாதீங்க, உங்கள் வேலை இல்லை, அது வேலையை செய்கிறவர். என்னுடைய வார்த்தை ஒன்றும் வெறுமையாய் திரும்பாது, அது என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து அதுக்கு பிறகுதான் திரும்பி வரும். அப்படி வார்த்தை கனமுள்ளது, அழிவில்லாதது. எல்லாம் அழிஞ்சிடும், நம்ம கேட்குற வார்த்தை அழியாது. இப்போ இந்த செடியில், செடி மரம் அப்படின்னா என்ன இருக்கும்? அதில் பூ இருக்கும், அப்புறம் என்ன இருக்கும்? காய் இருக்கும், அப்புறம் என்ன இருக்கும்?
கனி இருக்கு, அப்புறம் எல்லாம் இருக்கும். கிளை இருக்குங்க. கிளைன்னா இப்போ இங்கிலீஷில் பிரான்ச். அதே போல் நம்முடைய ஐயாவுக்கு இப்போ கிழக்கில், மேற்கில், தெற்கில் எல்லா திசைகளிலும் இந்த திருச்சபை வேர் ஊன்ற போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஐயாவுக்கு வயசு ஆயிடுச்சுன்னு பார்க்குறீங்களா? வயசு தாங்க அப்படி, தோற்றம் தான் அப்படி. இன்னும் ஐயா சொன்னார்ல, இந்த பிறந்த நாளுக்கு 100 வயசு நீங்கள் என்ன பண்ணோம் காணுவீங்கன்னு சொன்னாரா இல்லையா? சொல்லுகிறவருக்கும் 100 வயசு தான். ஆமென். அதனால இப்போ இப்படிப்பட்ட சபைகளை அங்காங்கே நிறுவ அவருக்கு கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார், தரிசனம் கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் நிச்சயமா நிறைவேறும். ஆமென். நிறைவேறதா? ஏன் அப்படின்னா, கண்டிப்பா கர்த்தர் அவருக்கு அப்படிப்பட்ட தரிசனங்களை கொடுத்திருக்கிறார். ஒருவேளை அது தாமதிக்கலாம், நிச்சயமா நிறைவேறும். ஆமென். சரி, அதை குறித்து நம்ம பார்க்கலாம். இப்போ கலாத்தியர் போயிடுங்க. கலாத்தியர் 5வது அதிகாரம் 16வது வசனத்துல பாதியிலிருந்து விட்டீங்களா? அதுல இருந்து வாசிங்க பார்க்கலாம். ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள். மாம்சத்துக்கு இப்போ வந்து விரல விட்டு எண்ணிங்க. 1 அவ யாவன விபச்சாரத்தில் கண்டிப்பாக நம்ம யாருமே இருக்க மாட்டோம். இதுலேயும் இருக்க மாட்டோம். ஒரு வேலை இருக்கலாம். போதும். விக்கிரக ஆராதனை, தயவுசெய்து இந்த விக்கிரக ஆராதனை ஆண்டவர் சொல்றாரு 10 கட்டளை 1 இல்லையா? என்ன சொல்றாரு? கையெடுக்க வேண்டான்னு சொல்றாரு இல்லையா? அப்போது யாத்திராகமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே பெரிய பாவம் எதுன்னா விக்கிரக ஆராதனை இல்லை? அதனால் தயவு செய்து ஒருவேளை நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ வீட்டில் ஜீசஸ் ஃபோட்டோவோ இல்லை ஜீசஸ் சிலையோ வச்சிருந்தா என்ன பண்ணுங்க, ரிமூவ் பண்ணிவிடுங்க, எடுத்துடுங்க. ஏன்னா தயவாக கேட்குறேன். ஏனென்றால் அது வந்து கர்த்தருக்கு பிரியமில்லாதது. ஏன்னா அவர் உயிரோடு இருக்கிறார். உயிரோடு இருக்கிற சிலை வைக்கலாமா? வைக்கக்கூடாது. உயிரோடு இருந்தால் ஃபோட்டோ வைக்கலாமா, வச்சு மாலை போடலாமா? வைக்கக்கூடாது. ஏன்னா அவர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். உயிரோடு இருக்கிறாருன்னா எல்லாம் என்ன பார்க்குறீங்க? சரி, நான் உங்களுக்கு உயிரோடு இருக்கிறாரா இல்லைன்னு நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். வேற ஒரு 25 பாஸ்டருக்கு இப்படி ட்ரைனிங் கொடுத்தேன். இப்போ அவங்க நல்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ குட் ஃப்ரைடே பற்றி நம்ம பேசுறதுக்கு நேரம் இல்லை. இப்போ இதில் என்ன இருக்குது? ஜீசஸுடைய ஃபோட்டோ இருக்குது. ஜீசஸ் எதில் இருக்காரு? சிலுவையில் அடிச்சிருக்காங்க. ரைட்டா? சிலுவையில் இருக்காங்க. இப்போ இயேசு கிறிஸ்துவை எங்கே வைக்கிறோம்? சிலுவையில் தொங்கிட்டு இருக்கார் மரத்தில். அந்த மரத்தினுடைய வெயிட் வந்து 150 கிலோ. அந்த 150 கிலோ வெயிட்டை அவர் என்ன பண்ணார்? சுமந்தார். அப்படின்னு சொல்லலாமா? சரி, அதனால தான் அவர் சொன்னார், நீங்கள் சுமக்க தேவையில்லை அப்படின்னார். உங்களுடைய குடும்ப பாரமோ பிரச்சனைகளோ நீங்கள் சுமக்காதீங்க, என்கிட்ட கொடுங்கன்னார் இல்லையா? சரி, இப்போ இவர் ஃபஸ்ட்டு சொல்கிறார் மன்னிப்பு அப்படின்னு ஒரு வார்த்தை பேசுகிறார். கடைசியாக அவர் பேசுகிற வார்த்தை என்னது? எல்லாம் முடிந்ததில்லை. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு? என் ஆவியே உங்ககிட்ட சொல்லிட்டு என்ன பண்ணுற தலை சாய்க்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க? அவர் ஈட்டி எடுத்து என்ன பண்ணுறாங்க? அவர் இறந்துட்டாரா இல்லைன்னு செக் பண்ணுறாங்க இல்லையா? ஈட்டி எடுத்து என்ன பண்ணாங்க? இந்த கத்தியில் இப்படி குத்துற மாதிரி அவர் ஈட்டில் இப்படி குத்துனாங்க. குத்தி இப்படி பார்த்தாங்க. இப்படி எழுக்கும்போது பார்த்தா ரத்தமும் தண்ணீரும் வந்தது. அப்படி தானே? ரத்தமும் வந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவர் இறந்துட்டார், மரிச்சிட்டார். சரி, மரிச்சிட்டு அவர் என்ன பண்ணோம்? மரிச்சவங்கள மரிச்சிட்டுங்களா என்ன பண்ணோம்? அடக்காரார் பண்ணோம் இல்லையா? சரி, இப்போ இதை எடுத்துட்டோம் இவரை. இப்போ இங்கே இந்த கவரில் அடக்க ஆராதனை பண்ணுறோம். இப்போ எங்கே இருக்கார் ஜீசஸ்? கல்லரில் இருக்கார். கரெக்டா? ரைட்.
இப்போ மரிச்ச இயேசு 3ஆம் நாள் உயிர் தேழணும், அதான் ஈஸ்டர். கரெக்டா? ரைட். இது வரைக்கும் யாருன்னா அது மாதிரி யாருன்னா வந்திருக்காங்களா? சேர்த்துட்டு 3ஆம் நாள்னா யாரும் இல்லை. கரெக்டா? ரைட். ரெடி, 1 2 3. இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் உயிர்த்து வரணும். ஆமேன். அல்லேலூயா சொல்லலாமா? அப்படி வந்தா நம்ம கை தட்டலாமா? வந்துட்டாருன்னா கை தட்டலாமான்னு சொன்னேன். ரைட். இப்போ அவர் வந்து எத்தனை நாட்கள் இந்த பூமியில சுற்றி திரிந்தார்? எல்லா இடத்துக்கும் போனார். 40 days. வெரி குட். 40 நாள் இல்லையா? அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு? அவர் பரலோகம் போயிட்டாரு. எங்க போயிட்டாரு? பரலோகம் போயிட்டாரு. ரைட்டா? போயிட்டாரா? போயிட்டாரா இல்லையா? போயிட்டார். இதோ நான் சீக்கிரம் வருகிறேன் அங்கே போயிட்டு. இன்னும் வரல, ஆனால் நிச்சயமா வருவார். அதுதான் எதிர்பார்க்குறோம் இல்லையா? அவர் பிறந்தது உண்மை, மரித்தது உண்மை, உயிர் தெரிந்தது உண்மை, எல்லாம் திருப்பி வருவேன்னு சொன்னால் அதுவும் உண்மை. ஆமேன். அதை தான் பார்த்துன்னுக்குறோம். இப்போ அவர் இங்கே இல்லை. எங்கே போயிட்டாரு? பரலோகம் போயிட்டார் உயிர் தெரிந்து. ஆமாவா? அவர் சொல்றாரு, நிச்சயமா முடி உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகுது, நான் நிச்சயமா வருவேன்னாரு. வந்தா நம்ம கை தட்டலாமா? ரெடி, 1 2 3. அவர் எப்படி வருவாரு? மேகங்கள் மீது வருவாராம். கண்டிப்பா அவர் வருவார். ஆமேன். மேகம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். வானம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். அங்கே போவே ஆர்ப்பரிப்பே ஆண்டவரின் ஆண்டவரின் நன்றியை சொல்லி வருவேன். இதிலே என் மன்னன் வருவார். அல்லேலூயா. கண்டிப்பா வரதான் போறார். இப்போ யாருன்னா எம்எல்ஏ, எம்பி, சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர்லாம் வராங்கன்னா ஒரு பட்டாசு வெடிக்கிறாங்க, 1000 வாலா அப்படிலாம். இப்போ இவர் வராருன்னா நம்ம பட்டாசு வெடிக்கணும் தானே? ஆமாவா இல்லையா? அவர் சொல்லிட்டார், நீங்கள்லாம் சிவகாசி போய் பட்டாசுலாம் வாங்காதீங்க, நானே ஒரு ஆட்டோ பாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன், வரும்போது நானே வெடிச்சிட்டு வெளியே வருவேன். அல்லேலூயா. இந்த பூமி வெந்துருகி சாம்பலாக போகுது. பூமி எப்படி இருக்கும்? பாம்பர் இருக்கும். அந்த பூமி இயேசு கிறிஸ்து வரும்போது என்ன பண்ணுமா? பாம்பிளாஷ் வெந்துருகி எல்லாம் சாம்பலாயிடும். புதிய வானம், புதிய பூமி. அதுக்கப்புறம் அரசாட்சி இருக்குமானா இருக்கும். 5 வருஷத்துக்கு ஒரு முறை எலெக்ஷன்லாம் கிடையாது. ஆண்டவர் வந்தா எத்தனை வருஷம்? 1000 வருஷம். ஆமேன். வடபழனியில் அப்பா தான் எம்பி. அல்லேலூயா. ஆண்டவருக்கு வலதுபுறமா நின்று ஊழியம் எத்தனை வருஷம் செய்ய போறோம்? ஆட்சி கலைக்கிறது தான் கிடையாது. 1000 வருஷம் நாங்க தான் ஆட்சி, நாங்க வைக்கிறது தான் சட்டம். அல்லேலூயா. ஆமேன் சொல்லலாமா? அப்ப பால் மட்டும்தான் குடிக்கணும். ஆமேன் சொல்லலாமா? மாட்டுடைய பால் மட்டும்தான் குடிக்கணும், குச்சாலாம் குடிக்கக்கூடாது. இப்போ நிறைய பேர் அதான் குடிச்சுன்னுக்கிறான். எதை குடிக்கணுமோ அதை குடிக்க மாட்டான். உண்மையா இல்லையா? தெரியாதா உங்களுக்குலாம் விஷயமே? பாருங்க, அதை பாட்டிலில் ஃபில் பண்ணி விற்கிறாங்க. இப்போ அதுவாது பரவாயில்லன்னு சொல்லலாம். சாணத்தையே சாப்பிட்றாங்க இப்போ. உண்மை. நீங்கள் இன்னும் அவ்வளோ டீப்பாக போகலன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் கேவலமாக நடந்துக்கிறாங்க. இவங்கெல்லாம் ரட்சிப்படணும் சீக்கிரமாக. கர்த்தர் வரத்துக்குள்ள கண்டிப்பாக பால் தான் குடிக்கணும். ஆமீன். சரி, ரைட், நம்ம போயிடலாம். அடுத்தது வாசிமா, அப்படி தொடர்ந்து வாசிங்க. பில்லி சூனியம். இருமா, முக்கியமான மேட்ரு இதுதான். இப்போ பில்லி சூனியம் அப்படின்னு சொன்னால் அந்த இந்துக்கள் தான் பில்லி சூனியெல்லாம் வைப்பாங்க அப்படின்னு நம்ம பார்த்துக்கிறோம், கேள்விப்பட்டுக்கிறோம். அதுலேருந்து நம்ம ரட்சிப்படுறதுன்னா தெரில. இப்போ லேட்டஸ்ட்டாக நாங்கள் ஒரு பாஸ்டர் கிட்ட பேசினேன், ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன்.
பாஸ்டர் என்ன பாஸ்டர் உங்க சர்ச்சு வெறுத்து ஓடிக்குதுன்னு அதை ஏன் கேட்குற? அந்த பாஸ்டர் நம்ம சூனியம் வச்சிட்டான் ஏன்? உண்மையாவே எடுக்கு என்னையா சொல்றீங்க அப்படின்னு ஆச்சரியமா கேட்குறேன். ஆமாயா, ஆந்திராவில் யாரோ மந்திரக்காரங்களாம் அங்கே போய் சூனியம் வச்சுட்டுக்கிறான் நமக்கு. எல்லா ஜனங்களும் அங்கே ஓடிட்டாங்க. அல்லையா? நான் சொல்கிறேன், இந்த வடபழனியில் இருக்கிற சபைக்கு சூனியம் வச்சா கூட நாங்கள் பழிக்காது. ஆமேன்னு சொல்லலாமா? ஏன்னா இங்க சர்வ வல்லவர் இங்க இருக்கிறார். ஆமேன். ரைட். இங்கே வைக்கிறேன். இப்போ என்கிட்ட ஒரு கோக் பாட்டில் தெரியுதுங்களா? எல்லாருக்கும் எல்லாம் தெரியுதா? சரி, கோக் பாட்டில் இருக்குது. இங்கே ஒரு கட்சீஃப் இருக்குது, இங்கே ஒரு சிலிண்டர் இருக்குது. மூணுத்தையும் வச்சுட்டேன். ரைட்டா? இப்போ இந்த கோக் பாட்டில் மறுபடியும் இங்கே வைக்கிறேன். ரைட்? கொஞ்சம் பேப்பராக இருக்கிறதுனால நிற்கல. ரைட்டு, நிற்குதா? ரைட். இப்போ என்ன பண்ணேன்? இந்த பாட்டில் என்ன பண்ணேன்? வச்சுட்டேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த அமாவாசை டைமு தான் நிறைய பேர் அவங்க வீட்டில் வச்சுட்டுக்கிறாங்க, இவங்க வீட்டில் வச்சுட்டுக்கிறாங்க. கேள்விப்பட்டுக்கிறீங்களா? எனக்கு ரட்சிக்கப்பட்டு ரொம்ப நாளாக புரியல. என்னடா அவங்க வீட்டில் வச்சுக்கிறாங்க, இவங்க வீட்டில் வச்சுக்கிறாங்கன்னு. அப்புறம் தான் தெரியுது பில்லி சூனியம் மந்திரம் இவங்களாம் வச்சுட்டுக்கிறாங்க. இன்னைக்கு சொல்கிறேன், இங்கிருந்து இங்கே யார் வீட்லேயும் யாருமே நமக்கு வைக்க முடியாது. அப்படி வச்சா கூட அவங்களுக்கு தான் போவோம் அதெல்லாம். அல்ல இல்லையா? ஆமேன்னு சொல்லலாமா? இப்போ நான் தமிழ் டிவியில் பேசியிருந்தேன், நிறைய டிவியில் பேசியிருக்குன்னுக்கிறேன். தமிழ் டிவி, ஜாய் டிவி, நித்தின் டிவி, சத்தியம் டிவி, புதுயுகம், நிறைய சேனலில் பேசிகிட்டு இருக்கிறேன். அப்போ ஒரு சேனலில் தமிழ் டிவியில் பேசும்போது நான் எங்கே இருந்தேன்னா சிதம்பரத்தில் இருந்தேன். அப்போ டிவியில் பார்த்துன்னு கீழே ஒரு அதை போடுவாங்க, பாஸ்டர் பால் தாமஸ் அப்படின்னு போட்டு கீழே கான்டாக்ட் நம்பரு, இயேசுதான் மெய், மந்திரம் எல்லாமே பொய், அப்படி போயினே இருக்கும் அதில். இதை பார்த்துட்டு ஒரு மந்திரவாதி எனக்கு ஃபோன் பண்ணார், எங்கேருந்து? வேலூர்லேருந்து. நிறைய ரிக்வஸ்ட் வருது, என்னென்னு, எனக்கு உடம்பு சரியில்லையா, ஜெபம் பண்ணுங்க, எனக்கு கேன்சரு, ஜெபம் பண்ணுங்கன்னு. எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுறோம், ஹீலிங் நடக்குது, கர்த்தர் விடுதலை ஆக்குறாரு. உடனே உடனே பதில் வருது, எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் இவர் மட்டும் வித்தியாசமாக, நீங்கள் பப்ளிக்கில் இது மாதிரி பேசுறத நான் வன்மையாக கண்டிக்கிறேன் உங்களை அப்படின்னாரு. என்னையா கண்டிக்கிற? அப்புறமா பேசுகிறேன் உங்ககிட்ட அப்படின்னு சொன்னேன். இல்லை நீ அடுத்த வாரம் நீ டிவிலேயே வரமாட்டேன். சரி, யார் தான் நீங்கள்? நான் வேலூர்லேயே பெரிய மந்திரவாதி நான் தான். என்னடா அதுலேயே டபுள் டிப்ளமோ வாங்கியிருக்கிறாரா? என்னடா இதில் கூட டிப்ளமோ ஆகுது? சரி நீ வெய்யின்ன. அவர் ஃபோனை வச்சிட்டார். நான் சொன்னது மந்திரத்தை வெய்யா எனக்குன்னு. சரி அடுத்த வாரம் வரமாட்டேன் நான். சரி நம்ம அடுத்த வாரமும் தமிழ் டிவியில் பேசணும்னு சொல்லி தமிழ் டிவி வீட்டுக்கு வர சொல்லி 3 ஸ்லாட்டு, 1/4 மணி நேரம் 1/4 மணி நேரம் 3/4 மணி நேரம் பேசி அவங்ககிட்ட பேக்கேஜ் கொடுத்தாமிச்சிட்டேன். அவங்க 3 வாரமாக போடுறாங்க. 3 வாரமும் இவர் வரல லைனில். சரி நானே போனேன், அந்த நம்பரில் கால் பண்ணேன். இவர் என்ன தான் ஆச்சு, பெரிய டிப்ளமா ஆச்சே. பார்த்தா ஒரு அம்மா, வயசான அம்மா, குரலே ரொம்ப வயசானவங்க குரல் கேட்குது. என்னப்பா, யாருப்பா, என்னப்பான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், மந்திரவாதி வீடான்னு கேட்டேன். ஆமாம் ஆமாம் மந்திரவாதி வீடு தான்னாங்க. அந்த மந்திரவாதி கிட்ட கொஞ்சம் கொடுங்களேன்னு. என்ன விஷயம் நீங்கள் சொல்லுங்க ஐயா. நாங்கள் இல்லை நான் உயிரோடு இருக்குன்னு அவர்கிட்ட சொல்லணும். அந்த அம்மா சொன்னாங்க, அவர் உயிரோடு இருந்தால் தான் நீ சொல்கிறதுக்கு. அல்லேலூயா. இந்த கல்லில் மோதுகிறவன் எவனோ அவன் சுக்குண்டு போயிடுவான். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைங்க மேல யாரு மேலேயும் கை வைக்க முடியாது. கர்த்தரே பாதுகாப்பு. இது வரைக்கும் பெருமைக்காக சொல்ல, லட்சக்கணக்கான இடங்களுக்கு, கிராமங்களுக்கு, பட்டணங்களுக்கு, வெளிநாட்டுகளுக்கு, எல்லா இடத்துக்கும் போய் வந்திருக்கிறேன். என் மேல் இதுவரை ஒருவனும் கை வைத்தது இல்லை, இனிமேலும் வைக்க முடியாது. என் மேல் இருக்கும் அபிஷேகம் பாதுகாக்கிறது. ஆமென் சொல்லலாமா? குரல்லே சொல்லாமே. அதனால மந்திரம் அப்படின்னா எல்லாம் நம்ம பயந்துடுறோம். உண்மையாவே நிறைய பேர் பயந்துடுறாங்க.
நான் ஒரு சிஹெச் சர்ச்சில் பண்ணேன் ஒரு ப்ரோக்ராம். ஒரு பெரிய சிஹெச் சர்ச்சு, பாரம்பரிய சிஹெச் சர்ச்சு, டிஜிஎஸ் தினகரனியா பிறந்து வளர்ந்த ஊர் சுரண்டை அப்படின்ற ஒரு ஊர் தெரியுமா, கேள்விப்பட்டீங்களா? அங்கே போயிட்டு பண்ண ஒரு ப்ரோக்ராம், ஓப்பன் மீட்டிங். அதுவும் அப்போ என்ன ட்ரெண்டுன்னா கல்லை போட்டால் சாக்லேட் ஆகுறது. அதுதான் இப்போ பெரிய மேஜிக். அதெல்லாம் இப்போ ஃப்ளாப் ஆயிடுச்சு. அதெல்லாம் சீக்ரெட்லாம் தெரிஞ்சிச்சு. அதனால் இப்போ யாரும் மதியத்தில்லை. அதை நானும் எட்டுன்னு வரத்தில்ல. அல்லேலூயா. அதில் நான் பண்ணிட்டேன். பசங்களை கூப்பிட்டு சாக்லேட் இது கல்லை பொருள் சொல்லி அதில் போட்டு இப்படி ஷேக் பண்ணிவிட்டு திருப்பி கொட்டேன் பாருங்க, சாக்லேட்டாக கொட்டுது. உடனே எல்லாருக்கும் கொடுத்தேன், சின்ன பிள்ளைங்களாம் வாங்கிக்கிங்க. ஒரு பாஸ் டக்குன்னு பிள்ளைங்களாம் யாரும் சாப்பிட்றாதீங்க, அது உள்ளே போய் கல்லாயிடும்னாரு. அப்படின்னா முதல் சாக்லேட் என்கிட்ட கொடுங்க. நானே சாப்பிட்டு காட்டினேன். இது கல் இருக்கிறது வேற இடம், இது வேற, ரெண்டு வேற வேற ஏற்கனவே நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு தான் அது புரிஞ்சுது. அது மாதிரி எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இன்னும் அவங்களுக்கு சில கண்கள் திறக்கப்படவில்லை. ஆமேன். இதெல்லாம் போய் இயேசுதான் மெய். ஆமேன். பயப்படாத ஒரு அல்ல சொல்லுங்களேன். ஆமாம், இப்போ நம்ம எதுக்கு கேட்டாலும் அல்லையா சொல்லுங்கன்னா சொல்லிடுவோம் இல்லை? ஆமாவா சொல்லுங்க. தூங்குறலாம் அல்லையா சொல்லுங்கன்னா அப்படோ ஒரு அல்லையா சொல்லுவாங்க யாருன்னா ஒருத்தர். ஆமாவா இல்லையா? இது எதுக்காக சொல்றாங்க அல்லையா அதை கவனிக்கத்தில்லை, அதனால சொல்லிடுது, ஆர்வத்தில் இல்லை. அல்லேலூயா சொல்ல சொன்னாங்கல்ல, அவங்க கவனிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம அல்லேலூயா அப்படின்னு சொல்லிடுது. அப்படிலாம் இல்லை. நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகள் சிதறாமல் இருப்பதற்கு தான் இப்படிப்பட்ட காரியங்களை வைத்து நம்ம என்ன பண்ணுறோம், காட்டுறோம். இது மாதிரி இயேசு கிறிஸ்து காட்டலையா, நீங்கள் காட்டுறீங்களா அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கல்ல. நீங்கள் ரெட் லெட்டர் பைபிள் யாருன்னா வச்சுருக்கீங்களா? இயேசு கிறிஸ்து பேசுனது மட்டுமே அதில் ரெட்டில் டைப் பண்ணியிருக்கோம், அச்சடிக்கப்பட்டிருக்கோம். அது பேர் ரெட் லெட்டர் பைபிள். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் பேசினாரோ அங்கெல்லாம் ஒரு ஓமையை வைத்து அவர் பேசுகிறார். குறிப்பாக சொல்லப்போனால் இதுதான் ஒரு விதைன்னு வச்சுங்களேன், மாங்கொட்டைன்னு வச்சுங்க, ஏதோ ஒன்று விதை. இதை மக்கள் இடத்துல இப்படி காட்டுறாரு எல்லாரும் கேட்டியும், தெரியுதுங்களா? இந்த விதையானது இந்த பக்கத்தில் போட்டால் முள் இருக்குது, சரியாக விளையாது. இந்த பக்கத்தில் போட்டால் கல் இருக்குது, இந்த பக்கத்துலையும் போட்டாலாம் பலன் கொடுக்காது. இந்த நல்ல நிலத்தில் நான் போடுகிறேன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, அப்படி அவர் சொல்கிறார் உதாரணத்தை. அப்போ நீங்கள் நல்ல நிலத்தில் விதையுங்கள், பக்குவப்படுங்கன்னு சொல்கிறார். ஒரு மெசேஜ். ரெண்டாவது ஒரு மெசேஜ் கொடுக்குற பாருங்க, நிறைய கையில் ஒன்று வச்சுருக்கார், கடு வச்சுன்னு பேசுகிறார். கடு தெரியுதா அப்படின்னு காட்டுறாரு பாருங்க. இந்த கடுகளவு உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் மலையை பார்த்து பெயர்ந்து போனால் போவோம். அப்படின்னா உங்களுக்கு கடுகுனா பூரணமான விசுவாசம் உங்களுக்குள் இருக்க வேண்டும் என்று விசுவாசத்தை குறித்து பேசுறார். கடுகு வச்சுன்னு பேசுறாரு. 2 பவுல் வச்சுன்னு பேசுறாரு. இது புளித்த மாவு, இது புளிப்பு இல்லாத மாவு. இந்த மாவோடு இதை கலந்தா இந்த மாவும் புளிப்பா கெட்டு போயிடும், நீங்கள் அவர்களோடு சேர்ந்து கெட்டு போவாதீர்கள் என்று பிரசங்கம் பண்றார். இதெல்லாம் என்னது? ஓமை. இப்போ மற்றவங்க மெசேஜ் கொடுக்கறதுக்கும் நம்ம இப்போ மெசேஜ் கொடுத்து இப்போ எல்லாமே கண்ணு எல்லாம் டேபிள் மேலே தாங்க இருக்குது. அல்ல இல்லையா? இந்த பாட்டில் வச்சு என்ன பண்ண போறாரு, சிந்தனை எல்லாம் போயிடுது. அதே மாதிரி அடுத்த முறை ஐயா ஒரு வேளை கூப்பிட்டாருன்னா நான் நின்னாவே உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு மைண்டுக்கு வந்துடும். இதெல்லாம் காட்டுவார்ல, முதல்ல புறாவை காட்டினார்ல. சரி, இப்போ பில்லியும் சூனியம் மந்திரம் இது எல்லாம் வேனிஷ் காணாத போய் வைக்கிறதுக்கு கர்த்தர் ஒன்னே ஒன்று நம்ம கற்றுக் கொடுக்குறார், ஜபம். ஆமேன். நீ ஜபம் பண்ணா போதும், எவ்வளவு பெரிய மந்திரமா இருந்தாலும் சரி அதை வேனிஷ் காணாத போய் வச்சிடலாம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லே சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இப்போ இதான் அந்த பாட்டில் தான் மந்திரம் பில்லியும் சூனியம் சொல்லிட்டேன் உங்களுக்கு இல்லையா? இப்போ இது உள்ள எதனா இருக்கா? இது உள்ள தம்பிங்களா, நல்ல இசை கலைஞர்களை நீங்க இங்க வச்சிருக்கீங்க. இது எதனால நான் யோசித்தேன், இங்க நல்ல நேர்த்தியா இசை வாசிக்கிறாங்களே, அப்புறம் தான் தெரியுது பக்கத்துல லட்சுமணன் சுருதிக்குது. இல்லையா? ஆமேன். ஏன்னா இந்த விஞ்ஞானம் என்ன சொல்றதுன்னா, நல்லவர்களோடு சேரும்போது நல்ல புத்தி வருமா, கெட்டவர்களோடு சேரும்போது கெட்ட புத்தி வருமா. எப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க.
அது நமக்குள்ள அலை அலையா, இப்போ எனக்குள்ள ஒரு வட்டம், அதுக்கப்புறம் பெரிய வட்டம், அதுக்கப்புறம் மாவட்டம், அது வட்ட வட்டமாக போய் நிறுமா. இப்போ என் பக்கத்தில் ஐயா இருந்தார்ல, இப்போ ஐயாவுக்கு இருக்கிற புத்தி எல்லாம் எனக்கு வந்துடும். ஆமென்னு சொல்லலாமா? அப்போ நீங்கள் பக்கத்தில் இருக்கிற பரிசுத்தவானுங்க எல்லாம், நீங்கள் பரிசுத்தவானுங்க எல்லாம் பரிசுத்தமாக மாறிடுவீங்க. ஆமென்னு சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ கெட்டவர்களோடு சேர்ந்தா அது கெட்ட புத்தி நமக்கு வரும். தொத்தி வியாதி அது. ஆமென். சரி, இப்போ இது உள்ள எதுவும் இல்லைல்ல? சரியா? இப்போ இதான் இயேசு கிறிஸ்து நினச்சிங்க. இவர் தான் இயேசு கிறிஸ்து. இங்கே நிற்கிறாரு, வந்துட்டார். எங்கே என் நாமத்தினால 2 பேர் 3 பேர் கூட நான் வந்துட்டேன்னு வந்துட்டார். இப்போ பரிசுத்த ஆவி உதவி நமக்கு கண்டிப்பாக வேணும் இல்லையா? இப்போ இதான் பரிசுத்த ஆவி. கொஞ்சம் மன்னிச்சிடுங்க, கொஞ்சம் அழுகாக இருக்குது. ஏன்னா நிறைய இடத்துல இதை எடுத்து எடுத்து அழுகாயிட்டுக்குது. நல்லா துல்லியமாக அழகாக இருந்தது, துவைக்கணும். சரி, டேபிள் கொஞ்சம் பெருசாக வசதியாக இல்லை, அதனால் கொஞ்சம் தடுமாற்றம். இப்போ இது உள்ள எதுவும் இல்லைல்ல? ஒன்று இருக்குன்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. ரெடி, 1 2 3. மந்திரம் பில்லியம் சூனியம் போயிடுச்சா? போயிடுச்சா இல்லையா? போயிடுச்சு. மேலே பாருங்க இருக்குது. அப்போது 75% போயிடுச்சு, 25% இருக்குது. என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ நம்ம நல்ல ஸ்பிரிட்டில் ஆவியில் நிறைஞ்சி ஜெபம் பண்ண போகிறோம். இப்போ அபிஷேகத்தோடு ஜெபம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ரெடி 1 2 3. போயிடுச்சா? இப்போ போயிடுச்சா? பாட்டு காணுமா? இப்போ நம்ம மத்தியில் இருக்கிற பாஸ்ட் தான் நம்ம பிறகு சொல்லுங்க ஐயா. ம் ம் போயிடுச்சையா? மந்திரம் பில்லியம் சூனியெல்லாம் போன்னு சொன்னார்ல, கோக் பாட்டில் காணல. நிறைய பேர் என் கையை தட்டல, பயந்துக்குண்ணா. அல்லேலூயா. அப்போ நமக்கு விரோதமாய் மந்திரம் பில்லியம் சூனியம் எதுவும் இல்லை. பைபிள் இருக்குதா? என்னாகம 23 23 வாசிக்கணும்ல. இவங்க விபிஎஸ் டீச்சராக இருப்பான்னு நினைக்கிறேன். மனப்பாட வாசனை டக்குன்னு அப்படி சொல்கிறாங்க. சீக்கிரம் வாசிங்க. எத்தனை மணிக்கு முடிக்கணும் வர சொல்ல. விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிசொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று போதும். இங்கே யாக்கோபு நம்மளாம் ஆமென் சொல்லமா, இஸ்ரவேல் நம்மளாம் ஆமென் சொல்லமா. ஆனால் நமக்கு விரோதமாய் மந்திரம் இல்லை. ஆமென். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. உனக்கு எதிராய் மந்திரம் இல்லை, குறி சொல்லல் எதுவும் இல்லை. நம் காலின் கீழே மந்திரங்கள் எல்லாம் எஸ் கட்டுகள் எல்லாம் உடையுது. பின் பிள்ளைகளே மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகளே கொஞ்சம் நேரம் சிரியுங்களே. இயேசுவின் பிள்ளைகளே கொஞ்ச நேரம் சிரியுங்களே. கொஞ்ச நேரம் சிரிங்கள. வாய் விட்டு சிரிச்சா நோய் உங்களை விட்டு போயிடும். வீட்டில் தான் பிரச்சனைன்னு சொல்லி இங்கே வந்தா இங்கேயும் அப்படி இப்படி இருக்கக்கூடாதுல்ல. எப்படி இருக்கணும்? கர்த்தர் சமூகத்தில் எப்படி இருக்கணும்? அவர் சொல்றாரு, என்னன்னு சொல்றாரு? மறுபடியும் சொல்லுகிறேன், சந்தோஷமா இருங்கள். இல்லை, பிலிப்பியர் 4:4
சந்தோஷமா இருங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்லுகிறேன், சந்தோஷமா இருங்கள். சண்டே வீட்டில் தான் சண்டை, இங்கே வந்தா சண்டே, இங்கே வந்தா அல்லேலூயா, இங்கே வந்தா உயிர்த்தெழுதல் நமக்குள்ள இருக்க வேண்டும். ஆமென் சொல்லலாமா? நமக்குள்ள எந்த சரீரத்துல என்னெல்லாம் மரித்திருக்கிறதோ அதெல்லாம் ஜெனிப்பிக்கிற இடம் இது, உயிர்ப்பிக்கிற இடம் இது. கிட்னி வேலை செய்யாத நீங்க வந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு அந்த கிட்னி வேலை செய்யும். எழுதிக்கோ. அல்லேலூயா. கால் வரல, கை வரலன்னா உனக்கு எல்லாம் இன்னைக்கு வரும். ஆமென் சொல்லலாமா? ஆமா, உனக்கு எதெல்லாம் ரிப்பேரா இருக்குதோ ரிப்பேர் செய்யக்கூடிய இடம் இது. ஆமென். 18 வருஷமா ஒரு அம்மா சர்ச்சுக்கு வந்து, 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, நம்மளா அந்த கோச்சின் எப்போ நின்றுருப்போம். கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுக்கலையே. 1 வருஷமா 2 வருஷமா 10 வருஷமா போறேன், அந்த கடவுள் என் கூனே நிமிடத்தில் நின்றுருப்போம். பாருங்க, 18 வருஷம் வந்தாங்க. அன்னைக்கு பிரசங்கியார் யாருன்னு கேட்டா ஜீசஸ் ஆங்க. அல்லேலூயா. அவரு மிராக்கல் பண்றதுக்குனே வராருங்க சர்ச்சுக்கு. வந்து பாக்குறாரு, அவர் ஒன்னே பேச மாட்டாரு, பாப்பாரு இப்படி இப்படி. பார்த்தா ஒரு அம்மா கூணா உட்காந்து நிக்குது, ஒன்றும் பண்ணல. அந்த அம்மா கூப்பிட்டாரா இல்லையா? ஆமா, லூக்கா 13:11 எடுத்து பாருங்க, கூப்பிடுறாரா கூப்பிடலையான்னு. வாய்ப்பே இல்லை, நிமிரே முடியாது. எவ்வளவு நிமிர முடியாத கூனியா இருந்தா இயேசு அவளை கண்டார். இன்னைக்கு பஜனை கோயில் இருக்கிற உன்னை காண்கிறார். இன்னைக்கு பஜனையே பண்ண முடியாது, பஜனைலாம் அந்த காலம். ஆமென். அல்லேலூயா. பஜனைலாம் அந்த காலம். இப்போ கர்த்தர் வந்துட்டார் இந்த காலம். உன் நோய் நொடி எல்லாம் சரி பண்ண வந்துட்டார். இயேசு அவளை கண்டது போல இன்னைக்கு உங்களை காண்கிறார். தம்மிடத்தில் அழைத்தார். சரியே, பலவீனத்தில் இன்று விடுதலை ஆக்கப்பட்டாய் என்று சொல்லி கைய வச்சாரு. உடனே 6 மாசம் 1 வருஷம்லாம் இல்ல, எத்தனை வருஷம் இல்ல, உடனே அவர் நிமிர்ந்து தேவனை கை தட்டுங்க பார்க்கலாம். உடனே உங்களுக்கு ஹீலிங் வேணுமா? எந்த ஹாஸ்பிட்டலையாவது உடனே நான் சரி பண்றேன்னு கூப்பிட்டுக்கிறாங்களா உங்கள? சொல்லுங்களேன். சுகர் இருக்குதுன்னு வச்சுங்களேன், நீங்க மாசம் மாசம் ஒரு டெஸ்ட் எடுத்துன்னு போகணும். லெவல் மாத்தி எழுதி கொடுப்பான், மாத்திரையை கலரா. மேலே ஒரு கலர் இருக்கும், கீழே ஒரு கலர் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் போனால் அதுக்கப்புறம் வேற கலரில் மாத்திரை கொடுப்பான், கலராக மாற்றுவான். ஆனால் இவர் தான் கூண நிமிர செய்தார், பாவத்தை நிமிர செய்தார். எல்லாத்துக்கும் முடிவு உண்டு, கர்த்தர் இடத்துல மட்டும்தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இன்னைக்கு உங்களை காண்கிறா. எத்தனை வருஷமா நீ கலங்கி நின்றாயோ எனக்கு தெரியாது, கர்த்தர் இன்னைக்கு உன்னை காண்கிறா. இன்னைக்கு உன்னை தொடர்றார். உன் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி தேவனை மகிமைப்படுத்துகிற நேரம் வந்துவிட்டது. மகளே, நான் உன்னை டச் பண்ணுகிறேன், தொடுகிறேன். என் வல்லமை உன் மீது இறங்குவதாக. பிதாவே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு வல்லமை கர்த்தர் இந்த இடத்துல இறங்குவதை நான் பார்க்கிறேன். நம் திருச்சபை இன்னைக்கு முழுவதுமாய் மகிமையால் காணப்படுகிறது. அல்லேலூயா. சரி, எப்படி அந்த கூன் நிமிர்ந்தது? இது சாதாரண ஒரு ரோப், என்கிட்ட இருக்கிறது சாதாரண ஒரு கயர், தெரியுதுங்களா? ரைட். இப்போ இந்த கயர் வந்து நம்ம சாதாரணமாக பார்க்கும்போது ஒரு கயராக இருக்குது. பட் ஆனால் இது இப்படி கோணையாக இருக்குது. எப்படி? கோணையாக இருக்குது. சரி, இப்போ அந்த கோணை எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு, அதாவது சொல்றாரு ஆண்டவர், வேரோடு பிடுக்கணுமா, வியாதியை வேரோடு பிடுக்கணும்ன்றார் இல்லையா? பிதான் நடாத நாற்று எதுவோ, பிதான் நடல வியாதியெல்லாம், நாற்று எதுவோ அது என்ன பண்ணோம்? வேரை விட்டு கட் பண்ணினா திருப்பி முளைக்கும். வேரோட கர்த்தர் பிடுங்க போறார். ஆமென். சரி, இப்போ வேரோடு பிடுங்கன்னா ஃபர்ஸ்ட் வேர் எங்கன்னு கண்டுபிடிக்கும். ரூட் எங்க கண்டுபிடிக்கும்? ரூட் கனால்.
அப்போ ரூட்டை நம்ம பார்த்து தான் அதை வேற எங்கன்னா ஆதி ஆகமத்தில் தான் முளைக்குது. இது எங்கே முளைக்குதுன்னா தோட்டத்தில் முளைக்குது. எங்கே முளைக்குது? தோட்டத்தில். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு? மண்ணை பிசைந்த மனுஷனே, அதுக்கப்புறம் மண்ணை பிசைந்த மனுஷியே. அங்கே வா. விழா எலும்பு எடுத்தார். விழா எலும்பு கரெக்டாக நீங்கள் சொன்னோம் இப்படி இருந்ததா? கோணையாக இருந்தது, பெண்டாக இருந்தது. பெண்டு எடுக்க தான் ஆண்டவர் வந்தார். அல்லேலூயா. இது நேராக இருக்குது. இது பாரு விழா எலும்பு இருக்கும் பாருங்க. விழா எலும்பு இருக்குதா? இல்லை. ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் என்ன சொன்னால் மேன் என்ன, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்? உமன்ன்றான். நம்ம பண்ணுறான் மனுஷி, மனுஷன். மண்ணுலாம் வந்தால் மனுஷி, அப்படி தானே சொல்கிறான். அவன் பாரு மேனு உமேனு என்ன. ஏன்டா உமேனு என்ன? உள்ளுந்து வந்துதான் உமேனு. அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? இப்போ நான் இங்கிலீஷ் பைபிள் எடுத்து வாசிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஆதாமுக்கு என்ன வாசிப்பீங்க இங்கிலீஷில்? ஆடம். மறுபடியும் ஆடம், இது உள்ளேருந்து வந்தாங்க மேடம். அது இல்லையா? எங்கேருந்து வந்தாங்க? உள்ளேருந்து. ஆமேன். ஆமாவா இல்லையாங்க? சரி. இப்போ இந்த வந்த இவங்க என்ன பண்ணாங்க? இப்படி கூணா இருக்கிறாங்க, பெண்டா இருக்குதா? சரி. இப்போ என்ன பண்ணார்? கூப்பிட்டாரு, மேலே கையை இப்படி வச்சார், ஜெபம் பண்ணார். அந்த கூணு தானா அப்படியே நேரா நின்னா கை தட்டலாம். கோணலானவைகளை நேராக்க தான் இந்த உலகத்துக்கு நான் வந்தேன். மதம் மாற்ற நான் வரவில்லை, உன் மனதை மாற்ற வந்த இயேசு. ஆமேன். தவறா நினைச்சுக்கு தான் மதம் மாத்திரன்னுங்கிறாங்க. உன் மனதை மாற்ற வந்தா. ஆமேன். அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் ஒரு கூனியை நேராக்க முடியும்னா நம்மளையும் நேராக்க முடியும். அவங்க கஷ்டத்தை புரிஞ்சு அவங்க நேராக்குனார்னா நம்முடைய கஷ்டத்தையும் புரிந்து கர்த்தர் இன்னைக்கு நம்மளை தொடுவாராக. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. சரி. இப்போ தொடர்ந்து வாசிக்கலாமா? பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள். இருமா பகை நமக்குள்ள இருக்கக்கூடாது. கவனிக்கிறீங்களா? யாருக்கெல்லாம் பகை இருக்குதோ அவங்களாம் என்ன பண்ணுங்க? ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிடுங்க. நம்ம சபையிலே நமக்குள்ளேயே பகை இருக்கக்கூடாது. பகையும் இருக்கக்கூடாது, புகையும் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லை. ஆமேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ வாசிங்க. விரோதம், நமக்குள்ள விரோதம் இருக்கக்கூடாது. வைராக்கியம் நமக்குள்ள இருக்கலாமா? நம்மால் சொல்லுவான் பார்த்தியா, நீ செத்தாலும் சரி நான் செத்தாலும் வாசப்படி மதிக்க மாட்டேன்னுவான். கேள்விப்பட்டுக்கிறீங்களா? சண்டையில் நீ தான் செத்துட்டு எப்படி வாசப்படி மதிப்ப? அல்லேலூயா. இவன் எப்படிலாம் பேசுகிறான் பாரு. அது மாதிரி வைராக்கியம் ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாதது இல்லையா? அப்புறம் கோபம், நமக்குள்ள கோபமே வரக்கூடாது. போதும் இருமா. கோபம் முக்கியம், அது பார்க்கணும் என்ன ஏதுன்னு. இப்போ உங்களுக்கு கோபத்தை உண்டாக்கணும் அப்படின்னா, கோபத்தை உண்டாகிறதுக்கு நமக்கு பிசாசு தான் இல்லை நம்ம சொல்கிறோம். பாவம் அவன் தான் சொல்ல தெரியுமா, நான் அவங்க பேச்சுக்கே போகிறதில்ல, அவங்க என்ன தான் பூச்சி இது பண்ணுறாங்கன்றான் பிசாஸ். கோபம் போனால் தான் தெரியும் வீட்டில் டென்ஷனாக வருது. உண்மையாகவே ஒரு விஞ்ஞானி சொல்கிறான், நோய் எதனால அதிகமாகுது, எல்லா நோயும் எதனால் வருது அப்படின்னா ஒரே ஒரு காரணம் கோபமா. என்னது? கோபம். இயேசு கிறிஸ்துவ 40க்கு 1 கோரி 39 அடி அடிச்சாங்க. கோபப்பட்டாரா? என்ன பண்ணாரு? ஏய் என் பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியாது உனக்கு அப்படின்னு சொன்னாரா? என்ன சொன்னாரு? பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று இவர்களுக்கே தெரியல, இவர்களை மன்னியும்னாரு. நம்ம சொல்லுவோமான்னு கேட்டேன். சொல்லிட்டு சொல்றாரு, உன்னை ஒருவன் ஒரு கன்னத்தில் அறைந்தால் நீ அவனுடைய மறு கன்னத்தில் நீ அறை. அப்படியா சொன்னாரு? உன்னுடைய மறு கன்னத்தை காட்ட சொன்னார்.
இவன் என்ன பண்றான், மறு கண்ணை அவன் மறு கண்ணத்துல அடிக்கிறான். அல்லேலூயா. என்ன ஆச்சு, இந்த டைவர்ஸ் ஆகுதுல்ல, டைவர்ஸ் விவாகரத்து, அது இந்து முஸ்லீம் கிறிஸ்துவங்க இவங்க மூணுத்தையும் அளவு எடுத்து யார் தான் நிறைய பேர் டைவர்ஸ் கொடுத்துட்டான்னு கணக்கு பண்ணா, வாழ்விலும் தாழ்விலும் துக்கத்திலும் சுகத்திலும் சுகவினத்திலும் பிறர் முகம் பாராமல் கடைசி வரை உனக்கே வாக்குப்படுவேன் என்று சொல்லிட்டு அவங்க தான் டைவர்ஸ் நிறைய வாங்கியிருக்கிறாங்க. அல்லேலூயா. ஒரே ஒரு அடி அடிச்சு பாருங்களேன், சும்மா பையன் தூக்கின்னு வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க. எப்பா நல்லா வைக்கல பாருப்பா, என்னத்துக்குமா டைவர்ஸ். ஒரு அடி கூட நம்மளால தாங்க முடியல. ஆனா 39 அடிகளை நமக்காக அடி வாங்கினார். ஆமேன். சாதாரண அடிலாம் இல்லைங்க, அது ஜாட்டியால முள், அதை முள் மரம் இருக்குமா, அப்படியே அடிச்சா சதை பிடிச்சிக்குமா, அப்படியே இழுத்தா அப்படியே எப்படி நிலத்துல அந்த ஏர் கலப்பை உழுந்த 2 பக்கமும் புரியுதோ, அது மாதிரி அவருடைய சதை பிக்கப்பட்டு அடி வாங்கி ரத்தம் சிந்தி நம்மளை மீட்டெடுத்தார். நம்முடைய சாபங்கள், நம்முடைய காரியங்கள் எல்லாத்துக்காகவும் அவர் ரத்தம் சிந்தினார். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை, ரத்தம் சிந்த வேண்டுமே என்று சொல்லி 5 லிட்டர் ரத்தத்தையும் அப்படியே நமக்காகவே சிந்தினார். ஒரே தெய்வம் இயேசு. ஆமென் சொல்லமா. மற்ற தெய்வங்கள் ரத்தத்தை கூடுன்னு தான் கேக்குது, காவு கேக்குது. ஆனா இவரு காவா ஆனார், நமக்காகவே பலியானார். ஆமேன். ஒரு அல்லியா சொல்லுங்களேன். ஆமேன். முடிச்சிடலான்றவங்க அல்லியா சொல்லுங்களேன். என்னப்பா எல்லாம் பாஸ் ஆயிட்டாங்க பத்தியா? நான் யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க அல்ல எதிர்பார்த்தோம். இப்ப எவ்வளோ ஒரு விழிப்புணர்ச்சி, ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் மாதிரி இது எல்லாம். இப்போ பாரு, நீங்க வந்து சொன்னா கூட சரிப்பா, எல்லாம் இப்ப முடிச்சுட்டாங்க பத்தியா? அல்லேலூயா. அப்போ எந்த அளவுக்கு இந்த மேஜிக் ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துது பாருங்க. அல்லேலூயா. சரி, உன்னத பாட்டை நம்ம பார்க்குறோம். சரி, ஏசாயா திருப்பிக்கலாம். ஏசாயா 48 வாசிப்பால, சீக்கிரமா, நேரம் இல்லை, வேகமா முடிக்கலான்னு பார்த்தா கடன்னு ஓடுது. இன்னைக்கு 10 முள்ளு புல் உதிர்ந்து பூ உதிரும், தமது தேவனுடைய வசனம் என்றைக்கும் நிற்கும் என்பதையே போய் சொல் என்று உரைத்தது. பஜனை கோயில் தெருவில் போய் சொல் என்று உரைத்தது. அமீன். பஜனை கோயில்லாம் இல்லை, நான் சொன்னேன், அதை வேற தேடி பார்க்க போறீங்க. சரி, இப்போ இதுல ஒரு செடி இருக்குது, புல்லு. இது புல்லு, இது பூ. புல் உலர்ந்து பூ உதிர்ந்தது. தேவனுடைய வசனம் என்றைக்கு நிலைத்து நிற்கும் என்பதையே போய் சொல் என்று உரைத்தது. ஆமென். வானம் பூமியும் ஒழிஞ்சிடும். ரெடி, 1 2 3. கையில் இருக்குது. இந்த பூவும் எல்லாமே பொய், இதெல்லாம் பொய். ஆனா நீ கேட்கிற வார்த்தை மெய். இந்த வார்த்தை எப்பவும் அழியாதது, ஒழியாதது. இந்த உலகமே, இந்த பூமியே போனாலும் அந்த வார்த்தை அழியாது. ஆமென் சொல்லலாமா? அப்படிப்பட்ட வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்ம கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. இது கலாத்தியர் போயிடுமா சீக்கிரம். பச்சை கொடி காட்டாரு ட்ரெயினுக்கு. நான் கிரீன் லைட்டு முடிஞ்சு எல்லோ லைட்டுக்கு வந்துச்சுன்னு நினச்சேன். நான் சரி ரெட் லைட் போட்டு ஆஃப் பண்ணிடலான்னு பார்த்தா மறுபடியும் கார்டு எடுத்து பச்சை கொடி காட்டுறாரு. நீ போ உன் இஷ்டத்துக்கு. அல்லேலூயா. வாசுமா. கொலை செய்யக்கூடாது, நம்ம வெறி நமக்குள்ள இருக்கக்கூடாது. களியாட்டு விளையாட்டு களியாட்டெல்லாம் இந்த ஞாயிற்றுக்கிழமைனா விட்டுடணும். ஆமேன்னு சொல்லலாமா? ஐயா ரொம்ப டீப்பா சொன்னாரு. அப்பா அம்மாவை கூட என்ன பண்ணக்கூடாது, வர்ஷிப் டைம்ல கனப்படுத்தக்கூடாது. ஆமேன். அப்பா அம்மாவே படைத்த அப்பா, அவரை நாம மையப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லாமே. இவ்வளவுதானா? இதுனா எங்கெங்கயோ ஒரு சத்தம் கேக்குது. எல்லார் வாயிலும் அல்லேலூயா வருவதாக. ஆமென். சரி, இப்போ 17 காரியத்தை நம்ம பார்த்துட்டோம்.
அடுத்த 9 காரியத்தை பார்த்துட்டு உடனடியாக சீக்கிரமாக சிறப்பாக முடிய போறோம். ஆவியின் கனியோ போதும். முதல் கனி ஆண்டவர் விரும்புறது நமக்குள்ள இந்த இதுதான் ஓபன் பண்றாரு. இது 17த்தையும் லாக் பண்ணிட்டாரு. கவனிக்கிறீங்களா? இந்த தேவையில்லாத 17 காரியத்தை லாக் பண்றாரு. ஒருவேளை நீங்க யாருன்னா அந்த 17 காரியத்துல யாருன்னா இருந்தா ஆண்டவர் இப்ப என்ன பண்ணுவார், உன்னை ரிலீஸ் பண்ணுவார். லாஸ்ட்ல ப்ரேயர் பண்ணும்போது ரைட்டா, குமரன் விடுதலைக்குனா மெய்யான விடுதலை. எப்படி ரிலீஸ் பண்றாரு, எப்படி லாக் பண்றாருன்றத ஒரு சின்ன ஓமையை சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரு எலி பொறி, எலி பிடிக்கிறதுக்கு பாக்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த எலி பொடி வந்து இப்போ வந்து எல்லாம் தகரத்தில் வருது. அதுக்கு முன்னாடி வுட்ல வரும், பார்த்துருக்கீங்களா? மர கட்டையில் வரும், பார்த்துக்கிறீங்களா? இது மாதிரி சைஸ் கட்டையில் அடித்து வரும். இப்போ இது மாதிரி சைஸ் கட்டையில் வந்து இந்த எலி வந்து கட்சி குடஞ்சி வெளியே வர முடியுமா முடியாதா? இந்த கட்டையை முடியும்ல? முடியும். ஏன்னா எத்தனையோ இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய மரத்தையே என்ன பண்ணுது, நைட்லாம் கருக்கு கருக்குன்னு தோண்டி அந்த பக்கம் போய்க்குது எலி. அவ்வளோ பண்ணுற எலி ஏன் இந்த மரத்தை கடிக்கல தெரியுமா? அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், எலியை பிடிக்கிறதுக்குன்னு நம்ம வந்து என்ன பண்ணுவோம் சொல்லுங்க பார்க்கலாம். நடுவில் ஒரு கொக்கி இருக்கும். அதில் என்ன வைப்பீங்க? துணி வைப்பீங்களா? தேங்காய், அப்புறம் சூப்பர், நீங்கள் சொன்னதான். கருவாடை சும்மா சுட்டு வச்சிட்டிங்கன்னா மூக்க தொலாயம் அவருக்கு. எப்போ வருவார் டியூட்டிக்கு? நைட் டியூட்டி எப்போ வருவார்? நீங்கள் எப்போ ஜென்ரேட் ஆன் பண்ணுறீங்களோ அப்போ தான் அவர் வருவார். நம்ம ஓனர் அம்மா ஜென்ரேட் ஆன் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினச்சின்னு வருவார். வந்து உள்ள பக்குவமாக இப்படியும் அப்படியும் பார்ப்பார். பார்த்துட்டு டக்குன்னு எடுப்பார். அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கும். அவள் தான் மாட்டிக்கினாரு ஒருத்தர், காப்பாத்தணும் கத்தரு, கீன்னு சுற்றி தருவார். அதுக்கு மைண்ட் லாக் ஆயிடுச்சு. என்னாச்சு மைண்டு? அதுக்கு என்ன நினச்சதுன்னா இனிமே நம்ம தப்ப முடியாது. ஏன்னா அது ரிலாக்ஸ் ஆயிடு. இது என்ன பெரிய விஷயம், நம்ம கிட்ட இருக்கிற கூர்ப்பு பல்லுல கட்சி வெளியே போகலாம் அப்படின்னு நினச்சிருந்தா போகலாம். ஆனால் அது போக முடியுதா? இன்னைக்கும் அப்படிதான். பாவத்தில் நிறைந்து இருக்கிற நம்மளை பிசாசு சொல்றான், என்னன்னு நீ மாட்டிக்கின, உன்னை காப்பாற்ற யாரும் இல்லை, ஆனா காப்பாற்ற கர்த்தர் இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? அப்படி இந்த 17 காரியத்துல யாராவது ஒருத்தர் எதிராவது மாட்டியிருந்தா கர்த்தர் உன்னை விடுவிப்பார். ஆமென் சொல்லம்மா. பயப்படாத ஒரு ஆமென் சொல்லம்மா. கையை தூக்கி ஒரு ஆமென் சொல்லம்மா. கரங்களை தட்டி ஒரு அல்லே சொல்லம்மா. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஃபர்ஸ்ட் கனி என்ன கனி? அன்பு. நமக்கு அன்பு இருக்கணும் எல்லாருக்கும். இதுதான் ஆண்டவர் விரும்புறார். என்னது? அன்பு. ஏன்னா இவ்வளவாய் அன்பு கூர்ந்தே ஃபர்ஸ்ட் கனி அவர்கிட்ட இருந்தது நம்ம இல்லையா? அப்ப நம்மளுக்கு எல்லாருக்கும் என்ன இருக்கணும்? அன்பு இருக்கணும். அன்பு இருக்கணும். ரெண்டாவது கனி. அடுத்தது என்னன்னா சந்தோஷம். என்ன தோஷம்? நாகதோஷமா? சந்தோஷம். நமக்கெல்லாம் நாகதோஷம்லாம் கிடையாது, சந்தோஷம் தான் எப்பவுமே. மூணாவது பார்த்தீங்கன்னா சமாதானம். என்னது? சமாதானம். நமக்குள்ள என்ன இருக்கணும்? இந்த ஃப்ரூட்ஸ்லாம் இருக்கணும். ரொம்ப 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 பொறுமையா இருக்கணும். நீடிய பொறுமை. என்ன இருக்கணும்? பொறுமையா இருக்கணும். அதுக்கடுத்து என்ன இருக்கணும்? தயவு இருக்கணும். நல்ல குணம் இருக்கணும். நல்ல குணசாலியான பெண்ணை கண்டுபிடிப்பவன் யார்? பைபிளில் அப்படி தானே இருக்குது. அப்போ நல்ல குணம் இருக்கணும். இல்லை பா, நல்ல குணம்பா, எப்போ போனாலும் அந்த அக்கா எனக்கு இது கொடுத்துருதுக்கா அப்படின்னு சொல்லணும். அந்த அண்ணன் எது கேட்டாலும் கொடுத்துட்றாரு அப்படின்னு சொல்லணும். அப்படி ஒரு நல்ல குணத்தை நமக்குள்ள கர்த்தர் கொடுக்கணும். நமக்குள்ள என்ன இருக்குன்னா விசுவாசம். விசுவாசம் போயேன், அது எங்கே நடக்க போகுது, அது எங்கே ஆக போகுது அப்படின்னு இருக்கக்கூடாது. விசுவாசமாக இருக்கணும். ஆமென். விசுவாசித்தால் நீதிமான் பிழைப்பான். சரி, இங்கே ஒரு மனுஷனை குறித்து நம்ம பார்க்கலாம். அவர் பேர் தாவீது. தாவீது
முதல்ல என்ன வேலை ஜாப்ல இருந்தார் அவர். ஆடு மேய்க்கும் போது கையில் என்ன வச்சிருந்துருப்பாங்க? கொம்பு, கோல் இல்லையா? வெரி குட். எதுக்காக வச்சிருப்பாங்க அந்த கொம்பை? சரி, ஒரு கோலும் தடியும் தேற்றணும் அவர் தான் அந்த பாட்டு எழுதுறாரு. ஆடு மேய்ச்சந்தவர் இல்லை? சங்கீதம் 23 4-5 வாசி பார்க்கலாம், சீக்கிரமா முடிக்கலாம். ம் எந்த ஆப்புக்கும் நான் விட மாட்டேன். ம் ஆ கோலும் தடியும் என்ன தேற்றும். கோலும் தடியன்னா கோல் வேற தடி வேற. கோல் வந்து குழவா அப்படி இருக்கும், குடகம் மாதிரி. ஏன்னா அது ஆடுங்களுக்கு தலை உடைக்கிறதுக்கு கோல். தடினா அடி, அடங்காத ஆட்ட அடி, இதுக்கு தான் தடி. வீட்டில் கூட பெரம்பு வாங்கி வச்சுக்கோங்க, நல்லது. பெரம்பை கையால் ஆளாதவன் தன் பிள்ளையை பகைக்கிறான். அடிச்சு வளர்க்காத பிள்ளையும் உடைச்சி வளர்க்காத முருங்கை மரமும் உருப்பட்டதா சரித்திரமே இல்லை. அடி மேலே அடி வைக்கணும், அப்போதான் பசங்க நல்லா வளரும். ரைட்டா? சரி, ரைட். என்கிட்ட ஒரு கட்சிப்பு இருக்கு, தெரியுங்களா? கட்சிப்பு தெரிந்தால இருக்கும். சரி, இப்போ நீங்கள் வாசிப்படி கோலும் தனியான தேற்றம் எப்படி தேற்றம்? ரெடி, 1 2 3 மாற்றுகளை போய் கை தட்ட போகிறோம். ரைட்டா? ஒரு கட்சிப்பு தான் என் கையில் பார்த்தீங்க, அது ஒரு கோலாவே மாறிச்சு. ஆமீன். இது வந்து ஒன்ஸ் மோர் பண்ண முடியாது. நான் ஒரு இடத்துல இந்த வெயில் காலத்தில் ஒரு இடத்துல மோர் கொடுத்தாங்க. மோர் மோர் தண்ணீர் பந்தல் போட்டிருந்தானா, சரி நம்மளுக்கும் மோர் தாகமாகுதுன்னு போய் வாங்கி குடித்தேன். நல்லா திக்காக இருந்தது. மறுபடியும் கை நீட்டுறதுக்கு வெக்கமாக இருந்தது. சரின்னு கேட்டேன், கொடுத்தான். மறுபடியும் குடிக்கலான்னு 3ஆவது வாட்டியும் நீட்டினேன். 3ஆவது வாட்டியும் கொடுத்தான். என்னை முன்ன பின்ன பார்த்தான். இல்லைப்பா இது ஒன்ஸ் மோர்ன்னு. ஒன்ஸ் மோர்னு என்ன அர்த்தம் தெரியுமான்னு கேட்டா வர. மறுபடியும் அப்போ ஊத்து, நீ உனக்கு வேலை மறுபடியும் ஊத்துற வேலை தான் இல்லை. ஒன்ஸ் மோர், இது ஒன்ஸ் மோர் பண்ண முடியாது. ஒரு கட்சிப்பை காட்டினேன், அந்த கட்சிப்புலேருந்து ஒரு கோல் வந்தது. இந்த கோல் எதுக்காக அப்படின்னா, இப்போ நம்ம பேராயர் வெளியே போயிருந்தார் இல்லையா? இப்போ பேராயர் வராருன்னா இப்படி எதாவது வச்சுட்டு இப்படி பேசணும். எங்கள் ஆர்சி சர்ச்செலாம் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஸ்டிக் எடுத்து வச்சுட்டு இப்படி பேசுவாங்க. ஏன் இதை எடுத்துன்னு வராங்கன்னு எங்களுக்கு ரொம்ப புரியல. அப்படின்னா அவர் சொல்கிறாரு, மெய்ப்புன்னு கையில் என்ன இருக்கணும்? நாங்கள் மெய்ப்பர்கள் இல்லையா, நீங்களாம் ஆடுகள் இல்லையா, அதனால நாங்கள் அந்த கோல் எடுத்துன்னு வரணும். அது பாரம்பரியமாக அவங்க செய்கிறாங்க, அப்படி செய்கிறாங்க. நம்ம எடுத்துன்னு வர முடியுமா? எடுத்துன்னு வந்து அடுத்த வாரம் பாதி பேரை காணாத போயிடுவாங்க. பாஸ்டர் அடிக்கிறாரியா? அல்ல இல்லையா? அதனால் இப்போ நம்ம வார்த்தைக்கு போயிடலாம். நம்ம அந்த 17 காரியத்தை லாக் பண்ணிட்டோம். இப்போ ஆசீர்வாத கதவை திறந்திருக்கிறார். நம்ம என்னென்ன கனி கொடுக்கணும்? ஃபஸ்ட்டு அன்பு, அப்புறம் சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நல்ல குணம். இருங்க இருங்க இருங்க. ஏன் பசிக்குதா? சீக்கிரம் போகணுமா? கறி எல்லாம் இருக்கும், உங்களுக்காகவே மீதியான கறி இருக்கும், போய் எடுத்து செய்யலாம். நிறைய பேர் செஞ்சுட்டு வேற வந்திருப்பீங்க. விசுவாசம் ரொம்ப முக்கியம். என்னதுன்னா விசுவாசம். எனக்கு 2 தங்கச்சி, 2 தங்கச்சி வீட்டுக்கு அப்புறம் விசுவாசம். அல்ல இல்லையா? உண்மையாக தான் சொல்கிறேன், வீட்டில் இருந்து போய் சொல்ல. 2 தங்கச்சி, ஒருத்தர் பாஸ்ட் ஆகிறாரு குண்டு பெருமேட்டில், ஒரு தங்கச்சி வீட்டுக்கார் பாஸ்ட் இருக்கிறாரு. இன்னொரு தம்பி என் கூட பிறந்தோம், அவர் ஆமோஸ், அவர் பாஸ்டர் இருக்கிறாரு. நாங்களாம் இந்து குடும்பத்தில் தான் பிறந்தோம், எல்லாரும் பாஸ்ட் ஆகிறோம். அல்லையா சொல்லலாமா? என் பேர் திருமூர்த்தி. மும்மூர்த்திகள் சேர்ந்து ஒரு மூர்த்தியாக வச்சார் எங்கள் அப்பா. ஏன்பா எனக்கு இந்த பேர் வச்சான்னு. இல்லடா கடவுள் பேர்றாரு. என்ன கடவுள்னா பிரம்ம, விஷ்ணு, சிவன், இவன் 3 பேரும் சேர்ந்து எனக்கு வச்சார் திருமூர்த்தின்னு. ஆனால் தெருமூர்த்தின்னு வச்சிருக்கலாம். தெருவா சுற்றிருந்தேன். அல்லையா? 33 வருஷத்துக்கு முன்னாடி தெருவா சுற்றிருந்தேன். ரவுடி ஆகணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் கட்சியில் கர்த்தருடைய சித்தம் பாஸ்ட் ஆகிட்டேன். அல்லையா? சரி, நான் முடிக்க போகிறேன். முடிப்பதற்கு முன்பாக வாசிக்கலாம். சாந்தம் ரொம்ப 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 முக்கியமானது. சாந்தம் நமக்கு இருக்கணும். சாந்தம்
நீங்களாம் சாந்தமா இருப்பீங்களா? சொல்லுமா. ஆமா, இந்த செய்தியை கேட்ட பிறகு வீட்டில் எந்தவித சாமான் செட்டுகளும் பறக்கக்கூடாது. டமால் டிமில் சாந்தமாக இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. நான் ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போனேன். நான் வீட்டுக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடியே வாசல்ல வந்து டமால் ஒரு சட்டி பானைலாம் வந்து விழுந்தது. என்னய்யா இதுன்னு பார்த்தா மேற்கொண்டு மேற்கொண்டு சாமான்லாம் வெளியே வந்து விழுது. சகுனம் சரியில்லைன்னு வெளியே வந்துட்டேன் நான். ஏதோ உள்ள பிரச்சனை நடக்குது இல்லையா? அது மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடாது. ஆமென். எப்படி இருக்கணுமா நம்ம? சாந்தமா இருக்கணும். யாரிடம் கற்றுக்கொள்கிறோம்? ஜீசஸ். அவர் எப்படி இருந்தாரு? வெரி குட். சாந்தமும் மனத்தாழ்மையும், இது ரெண்டும் ரொம்ப அவசியம் நமக்கு எல்லாருக்கும், ஆணுக்கு பெண்ணுக்கு, இங்க வந்திருக்க யாவருக்கும் முக்கியமானது என்னது? மன தாழ்மை. தாழ்மை உள்ளவருக்கு கருபை அளிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்ப நம்ம தாழ்மையா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும், பொறுமையா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். என்ன ஒரு பாஸ்ட் கேட்டார், நீங்க நிறைய இடத்துக்கு போறீங்க, பார்க்குறேன், ஃபேஸ்புக்லாம் பார்க்குறேன், நிறைய இடத்துக்கு போறீங்க, எனக்கு வந்து ஒரு பையனுக்கு அடக்கமான ஒரு பெண் வேணும்னு கேட்டார். நான் சொன்னேன், அப்படி ஒரு பொண்ணை நம்ம இனிமேல் தான் செய்யணும். அப்படியும் அடக்கமாக வேணும்னா நம்ம சுடுகாட்டில் தான் போய் பார்க்கணும். அடக்கமான பொண்ணு அங்கே தான் இருக்கு. அடக்கம் பண்ண பொண்ணு அங்கே தானே அடக்கம் பண்ணுவாங்க இல்லை? அது மாதிரி இப்போ எங்கே இருக்கிறாங்க? அது மாதிரி அடக்கமான பொண்ணை நான் இதுவரை கண்டதும் இல்லை, காண போகிறதும் இல்லை. அல்லேலூயா. ஆமாம், பார்க்கறதுக்கெல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க. அந்த டீ எத்துறும் போது அந்த ஃபஸ்ட்டு டீயை மிச்சம் கொடுக்குறாங்களா, அன்றைக்கி அடக்கமாக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் அவருடைய வேற முகத்தையே நம்ம பார்க்க முடியுது. அல்லேலூயா. ஆமேன். அல்லேலூயா சொல்லாமே. நான் முகங்கள் நிறைய முகம் இருக்குது. ஆமாம், என் கூட படித்தான் அவன் பையன், அவனுக்கு பேர் ஆறுமுகம். நான் அடிக்கடி அவனுக்கு கிண்டல் பண்ணுறதுனால, டே ஒரு முகம் வச்சுக்கின்னு ஏன்டா ஆறுமுகன்ற அப்படின்னு சொல்லுவேன். அவனுக்கு பேர் தான் ஆறுமுகம், ஆனால் ஒரே முகம் தானே. யாருக்குன்னா ஆறுமுகம் இருக்க இங்கே யாருன்னா 6 விரலுன்னு நான் பார்த்துக்கிறேன். 6 முகத்தை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. ஏன் அது மாதிரி பேர் வைக்கிறாங்கன்னா எனக்கும் தெரியல. இல்லை 6 முகம் வந்து 6 முகம்னு பேர் வைக்கலாம், இருக்கிறது ஒரு முகம் தானே. ஆமேன். சரி, நம்ம முடிக்க போகிறோம். கடைசியாக வாசிக்கலாம். இச்சை அடக்கம். பரவாயில்ல, கரெக்டாக நம்ம அடக்கமாக உட்காந்துருக்கிறோம். முடிக்கலாம் அடக்கமாக. ரைட்டா? இச்சை அடக்கம். அப்போ கர்த்தருடைய பாதத்தில் நம்ம என்ன பண்ணோம்? அமர்ந்திருக்கணும். அவர் சொல்றாரு, இச்சை அடக்கம். அப்படி அடக்கமா இருந்தீங்கன்னா ஆண்டவருடைய அருள் எப்பவுமே நமக்கு இருக்கும். ஆமேன். இது உள்ள என்ன இருக்கு? உள்ள ஒன்றும் இல்லை இல்லையா? என்ன இருக்கா? சரி. இப்போ என்னன்னா, இல்லாதவர்களை கர்த்தர் இருக்கிறதை போல அழைக்கிறாராம். புரியல? இல்லாதவர்களை வசனம் சொல்லுது, இருக்கிறதை போல உங்களை அழைக்கிறார். உங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க நினைச்சிருக்கலாம். ஆண்டு சொல்றாரு, உங்களுக்கு குழந்தை இருக்குது இல்லையா? குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். அப்ப ஆண்டவர்கிட்ட கேட்க போறோம். கேளுங்கள் கேளுங்கள் அப்போது கொடுக்க போறோம். தட்டுங்கள். தட்டவே இல்லையாரா? அப்பொழுதுதான் திறக்கப்படும். இது குழந்தை பாக்கியம். ஆமேன். நம் திருச்சபையில யாராவது குழந்தை இல்லைன்னு சொன்னா, இந்த வருஷத்துல இந்த இடத்துல குழந்தைக்கு பிரதிஷ்டை நம்ம பண்ண போறோம். ஆமேன். அதே போல திருமணத்திற்காக காத்திருக்கிற ஆண் பெண் யாரா இருந்தாலும் இந்த வருஷத்துல நம்ம திருச்சபையில நம்ம தலைவர் தான் கல்யாணமே பண்ண போறார். ஆமேன். அல்லேலூயா. ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? அப்போ இன்னைக்கு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வதற்காக இந்த சபைக்கு வந்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமேன். அப்போ ஆண்டவர் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் குழந்தை பாக்கியம், 2வது திருமண பாக்கியம், 3வது ஒரு பாக்கியத்தை சொல்றாரு, பிள்ளைகளுடைய படிப்பும் ஒரு பாக்கியம்.
இல்லையா? படித்து அவர்கள் பட்டதாரியாக மாறுவார்கள். நம்முடைய திருச்சபை பிள்ளைகள் எல்லாம் பட்டதாரியாய் மாறுவார்களாம். அல்லேலூயா, ஆமென் சொல்லாமே, அல்லேலூயா சொல்லாமா. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் நம்ம சபையில அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். எத்தனை விசுவாசிங்க? நமக்கு இந்த திருச்சபையே ஒரு கிஃப்ட் தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இல்லையா சொல்லுங்களேன். அப்ப நம்ம திருச்சபை ஒரு கிஃப்டாக அமைந்திருக்கிறது. அல்லேலூயா. திருச்சபையை நடத்துகிற அருமையான ஐயா நமக்கு ஒரு கிஃப்ட். ஆமென். ஐயா ஒரு கிஃப்ட்னா பாதி பேர் தான் கை தட்டினீங்க. அப்ப பாதி பேர் ஐயாவுக்கு விரோதமா இருக்கிறீர்களோ? எல்லாரும் நேசிக்கிறாங்க பார்த்தீங்களா? ஐயா உங்க மேல வச்சுக்கிற நம்பிக்கைய, எல்லாம் என் பிள்ளைகள் தான், கை தட்டினாலும் என் பிள்ளைகள் தான், கை தட்டினாலும் என் பிள்ளைகள் தான், எனக்காக ஜெபிக்கிற பிள்ளைகள். ஆமென். இப்போ எல்லா பிள்ளைகளும் இயேசுக்கு கிஃப்ட் ஆக்குறீங்க. நீங்களாம் கிஃப்ட் தான். அதனால தான் ஷிஃப்ட் ஆகி மேலே வந்துக்கிறோம். ஆமென். ஒரு சொல்லாமே, கர்த்தருக்கு மகிமையை ஒரு சொல்லாமே. ரைட். இப்போ எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென். 17 காரியங்களை லாக் பண்ணிடுங்க. இந்த 9 காரியங்களா நீங்க உருவாயிடுங்க. இந்த 9 காரியங்களும் கர்த்தருடைய மகிமையாய் என்ன பண்றாரா? கர்த்தர் கேட்கிறார், கனி கொடுங்கள். இப்போ கனி கொடுங்கள்னா இவன் என்னன்னா கனி கொடுக்குறான் தெரியுமா? எலுமிச்சம்பழம் எடுத்துன்னு வந்து கொடுக்குறான், பூசணிக்காய் எடுத்துன்னு உடைக்கிறான். ரோட்டில் உடைக்காதுன்னு கவர்மெண்ட் சொன்னா கூட இவன் உடைக்கிறான். நம்ம 2 வீலர் மேலே ஏறி கீழே கைகளை உடைக்கிறாங்க இல்லையா? அது இல்லை கனி. கனி அவர் கேட்டது என்னன்னா, அந்த கனி நான் உங்களுக்கு கொடுத்தேன், நீ இந்த வெயில லெமன் ஜூஸ் போட்டு கொடுக்குற, அதே ஆண்டத்தை என்கிட்ட கொடுக்குறேன்றார் இல்லை? நம்ம கனி என்னது? அன்பு, சமாதானம், தயவு, நீடிய பொறுமை, இச்சை அடக்கம், இது எல்லாம் தான் கனி. இது எல்லாம் தான் எங்க இருக்கணும்? சபையில் இருக்கணும், வீட்டில் இருக்கணும், நமக்குள்ள இருக்கணும். இந்த கனிகளை கர்த்தர் அவசியமா எதிர்பார்க்கிறார். ஆமென் சொல்லமா? இந்த கனி கொடுக்கறதுக்காக எல்லாம் எழுந்திருப்போமா? நல்ல கனி கொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில். ராஜா வருகிறார் ஆயுத்தமாவோ, ராஜா வருகிறார் ஆயுத்தமாவோ, இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், இயேசு வருகிறார். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும். வாழ்க்கையில பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும். கோணலானவை நேரா கரடானவை சமமாகணும். தேங்க்யூ ஜீசஸ். அப்பா, எங்க வாழ்க்கையில பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிடணும். நீங்க வரப்போறீங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லாம் ஒப்பு கொடுப்போமா? ஜஸ்ட் 2 minutes, 2 நிமிடத்துல நம்ம ஆராதனை முடிக்க போகிறோம். இந்த சர்வீஸ் முடிய போது நீங்க 2 நிமிஷத்துல ஒருமனப்பட்டவர்களாக ஏக சிந்தையோடு நம்ம தேசத்துல ஒரு விடுதலை, நம்ம ரோட்ல நாட்டில் எல்லாரும் இன்னைக்கு வியாதிப்பட்டவங்களாம் சுகமா இருக்கணும். இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை கடந்து அந்த யோர்தான் நதியை போல புரண்டு ஓடும்படியாக ஆண்டவரே சோத்திரம். ஆண்டவரே பைசோனை போல ஓடும்படியாக ஆண்டவரே சோத்திரம். ஆண்டவரே ஹைபிராத் நதியை போல ஓடும்படியாக ஆண்டவரே நாங்கள் இங்கே ஆண்டவரே ஆரம்பித்த ஜபத்திலிருந்து துதி, பாடல், ஆராதனை எல்லாம் புரண்டு ஆண்டவரே எங்கள் தெருவுகள், ஊர்கள் எல்லாம் ஓடும்படியாக ஆண்டவரே அசுத்தமாய் இருக்கிறவர்களெல்லாம் பரிசுத்தமாய் மாற்ற முடியாக ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம். எல்லாரும் சேர்ந்து நம்ம ஒரு அபிஷேகத்தோடு முடிக்க போகிறோம். எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அபிஷேகத்துல அந்நிய பாஷையில சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். எல்லாரையும் நினைங்க. யாரெல்லாம் ரட்சிக்கப்படல அவங்கெல்லாம் நினைத்து பாருங்க. அவங்கெல்லாம் இந்த மாதிரி காரியங்களிலிருந்து விடுபடுவதற்காக, பில்லிய சூனியத்திலிருந்து விடுவதற்காக
ஓ ரிகா பா 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 பா. வல்லமை இறங்கட்டும் ஆண்டவர். Healing the name of Jesus. என் நாமத்தில் எதை கேட்டாலும் தருவேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே. ரிகா பா 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 பா. வல்லமை இறங்குவதாக. ஆமென் 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 ஆமென். கணுக்கால் அளவு இல்ல, முழங்கால் அளவு இல்ல, நீந்தி 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 நீந்தி. நாங்க சங்கீதம் வாசித்தோம், சங்கீதத்துல பார்த்தோம் ஆண்டவரே, கோலம் தடி எங்களை தேற்றோன்னு. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அதே வசனத்துல கடைசியா நாங்க பார்க்கிறோம் ஆண்டவரே, சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற, சத்துரு வெட்கப்படும்படியாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி இருக்கிற. எண்ணெய் எண்ணெய் உன் தலையில எஸ் இன்னைக்கு வழிந்து ஓடும்படியாக, எஸ் அந்த பாத்திரம் வழியும்படியாக, ஓவர்ஃபுல் பாத்திரமாக. எஸ் கைகளை தட்டி, ஆண்கள் பகுதியில எல்லாம் கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு நேரம் இது. இம்பார்ட்டன்ட் டைம், முக்கியமான நேரம் இது. ஒரு அபிஷேக வல்லமை இந்த ஆண்டவரே வடபழனியில் உள்ள ஆண்டவரே ஸ்தோத்திரம் பஜனை கோயில் தெருவில் யாரெல்லாம் ரட்சிக்கப்படலையோ, ஓ எல்லாம் திருச்சபைக்கு கொண்டு வரும்படியாக அப்படிப்பட்ட ஒரு ஆற்றை உண்டாக்கி, நீரூற்றை உண்டாக்கி ஓட பண்ணுவீராக. ரீதா நாமா ஷபா. இந்த அபிஷேக வல்லமை புறப்படட்டும் ஆண்டவரே. இல்ல இல்ல இல்ல, கணுக்கால் அளவு இல்லம்மா. இயேசுவி நாமத்துல கையை தட்டி ஒரு வல்லமை இறங்கட்டும். இந்த சபையிலிருந்து ஒரு வல்லமை புறப்படட்டும். தெரு தெருவாக, சென்னை பட்டணம் முழுவதுமாக புரண்டு ஓடுகட்டும் ஆண்டவரே. இதோ நான் ஒரு காட்சி நான் இங்கிருந்து பார்க்கிறேன். ஒரு தேவ தூதனுடைய கையில ஒரு பெரிய உருவின பட்டயத்தோடு வந்து நிற்கிறார். ஒரு தேவ தூதன் உருவின பட்டயத்தோடு வருகிறார். நமக்கு முன்பாக அவருடைய வார்த்தை கடந்து போகிறது. கர்த்தருடைய வார்த்தை மேக ஸ்தம்பமாக, அக்னி ஸ்தம்பமாக கடந்து போகிறது. இந்த 17 காரியத்திலும் யாராவது சிக்கிருந்தா விடுவிப்பீராக. விடுவியும் ஆண்டவரே. விடுதலை விடுதலை விடுதலை. எஸ் 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 எஸ். கேளு கேளு ஆண்டவரே, நான் இதை மாட்டி இருக்கிறேன். இதுல நான் ஆண்டவரே அடிமையா இருக்கிறேன். இதுல இருந்து என்ன விடுதலை ஆக்குங்கன்னு கேளு. கர்த்தர் விடுதலை ஆக்க விரும்புகிறார். கனி கொடுக்கிற மரங்களாய், கனி கொடுக்கிற செடிகளாய் கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து ஒரே ஒரு நிமிஷம். அன்னைக்கு பவுல் ஷீலா 2 பேரு சிறைச்சாலையில ஜெபித்த பொழுது, துதித்த பொழுது அங்க இருந்த அஸ்திபாரம் அதிர செய்த அதே ஆண்டவர் இந்த நேரத்தில் இங்க அதிர செய்யும்படியாக, கதவுகள் திறக்கும்படியாக, ஓ ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் பலவீனமாய் வந்திருக்கிற ஆளோ பெண்ணோ தெரியாது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சரீரத்தில் ஒரு புது வல்லமை இறங்கட்டும். என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழிகிறதே. என்னை ரட்சித்தால் நான் நாடி பாடுவே. எவரும் அறியாமல் உள்ளம் பொங்குதே, உள்ளம் பொங்கி 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 ரீவா 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 ரீவா. பொங்கட்டும் பொங்கட்டும். சந்தோஷம். என் உள்ளம் பொங்குதே, உள்ளம் பொங்கி 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 சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே. அச்சித்தா குற்றம் என்னை மாற்றினா.
அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒரே ஒரு சின்ன காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். கடைசியாக நம்ம பாடுகிற பாடலு கூட தேவன் அதை உற்று நோக்குகிறார். நம்ம பேசுற பேச்சு கூட கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும்னு பைபிள் இருக்கு. அப்போ நம்ம பாடுகிற பாடல், நம்ம பாடும்பொழுது 2 பேர், 2 எஜமானுக்கு ஒரு ஊழியம் செய்ய முடியாது. ஒன்று ஜீசஸ், 2வது அங்கிருந்து தள்ளப்பட்ட அந்த பிசாசும் என்ன பண்றான்னா இந்த செவர்களிலே காதை விட்டு கேட்பான். என்னன்னு நம்ம பாடுற பாட்டை, என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி விழுதே, இயேசு என்னை ரட்சித்தால். அப்ப ஆடி பாடி தேவனை மயம்படுத்தணும் இல்லையா? இப்ப அவன் அந்த சந்தில கண்ணை வச்சு பார்ப்பான், பார் யாரும் ஆடவே இல்லைன்னு சிரிப்பான். கர்த்தர் அப்படியே தனை குனிவார். ஆமென். அதனால கடைசியாக ஒரே ஒரு நிமிஷம் நம்ம ஆடி பாடி முடிக்க போறோம். ஆமென். நாங்க இங்கிருந்த பாடுவோம், நீங்க ஆடுவோம், பிசாசு ஓடுவோம். ஆமென். வடபையில் இருக்கிற அத்தனை பிசாசும், குழப்பத்தை உண்டு பண்ணுகிற பிசாசு, கோழி முட்டுற பிசாசு, இப்படி பல விதமான ஈவில் ஸ்பிரிட் எல்லாம் நம்ம வடபையில் இருக்கிற அத்தனை எல்லையில் இருக்கிற தொல்லை கொடுக்குற பிசாசு எல்லாம் இந்த எல்லையிலிருந்து காலி பண்ணும். நீங்க ஆடுற ஆட்டங்குத, நீங்க ஆடினா ஓடணும், தலைதறிக்க ஓடணும், அந்த அளவுக்கு நீங்க ஆடணும். வீட்டில் ஆடுறீங்க அது வேற, இங்க ஆடணும். அல்லேலூயா. நீ வந்து பாரு எங்க வீட்டில் தின்றீங்களா அது வேற. ஆனா இங்க தான் உங்களுடைய ஸ்ட்ரென்த், பலத்தை ஆண்டு பார்க்குற. கொஞ்சம் பலத்தை இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு மறுதலியாமல் வந்திருக்கிறப்பார், எவ்வளவு பிரச்சனையும் வந்திருக்கிறப்பார். அப்ப நீ ஆடும் பொழுது, நான் பாடும் பொழுது கர்த்தர் அங்க பலமாய் கிரியை செய்வார். விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லியா சொல்லாமா? ரெடி, முடிக்கலாமா? ஜஸ்ட் 1 minute, ஒரே நிமிஷம் தான். எல்லாம் உங்ககிட்ட தான் இருக்குது. எல்லாம் யாருக்கிட்ட இருக்குது சொல்லுங்களேன், யாருக்கிட்ட இருக்குது? ஆமா. அதனால நம்ம விடுதலையா வீட்டுக்கு போனோம்னா, நம்ம விடுதலையா வீட்டுக்கு போனா அவங்களும் விடுதலையா மாறணும், வீட்டில் இருக்கிறவங்களும் விடுதலையா இருக்கணும். ஆமேன், ஆமேன் சொல்லலாமா? யாருக்கு இருக்குது? மோடி கிட்ட இருக்குதா? நம்ம கிட்ட தாங்க. சீஃப் மினிஸ்டர் கிட்ட, பிரைம் மினிஸ்டர் கிட்ட இந்த பொறுப்பை கொடுக்கல. விடுதலையே யார்கிட்ட கொடுத்துருக்காருன்னா நம்ம கிட்ட தான் கொடுத்துருக்காரு. ஆமேன். குறைஞ்சிட்டு சவுண்டு முடிச்சுட்டு அவ்வளவுதான். வீட்டுக்கு தான் போறோம். வீட்டுக்கு போறோம்னா அவர்கள் சொல்லுங்க பத்தியா? அல்லேலூயா. ஆமேன். ரைட். ஒரே நிமிஷம் நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு மனம் எங்க உண்டாங்க விடுதலை, அதுக்கு நான் வந்துக்கிறோம். ரைட்டா? ரைட். விடுதலையை நம்ம வாங்கி கொடுக்க போறோம், வாங்கிக்கணும் போக போறோம். அதனால நோய் பேய் எல்லாம் ஓடணும், நீ ஆடணும். ஆமேன். எல்லாம் சிரிக்கிறாங்க. நம்ம எப்போ ஆடி இருக்கிறோம் இங்கே ஆடுறதுக்கு? பிபிஎஸ்க்கு நம்ம தானே டீச்சர் பிள்ளைங்களுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுத்தோம், நம்ம தானே ஆடுறோம், நம்ம தானே கோலியோகிராஃபு, நம்ம தானே ஆடுறோம். ஆமாவா இல்லையா? நீங்க ஆடாத ஆட்டமா? சும்மா நான் என்ன சொல்லணும், ஒரு சின்ன சீக்ரெட் சொல்லி தரேன். கண்ணை முடிங்க. கண்ணை முடினா ஒருத்தர் நம்ம கூச்சமே இருக்காது, அப்போ ஆடலாம் பாரு. கண்ணை மூடிட்டா பூலோகமும் இருந்துக்குச்சு தான், பூனை என்னமோ சொல்லிட்டோம், அது மாதிரி கதையா? கண்ணை மூடினா ஆடினா என்ன? அப்போ கண்ணை தந்தாதான் ஐயோ நம்ம டான்ஸ் வச்சு கேலி கிண்டல் பண்ணுவாங்க. கண்ணை மூடிக்கோ, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு கதை. ரைட்டா? முடிக்க போகிறேன். ரெடி? 1 2 3. நீங்களாம் கண்ணை திறந்து நடிங்க. அல்லேலூயா. கண்ணை மூடி வேற எதுனா அடிச்சுட்டு போறீங்க. ரெடி? 1 2 3. என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வருகிறது, என்னை உள்ளம் பொங்குதே, பொங்கி பொங்கி அபிஷேகத்தோடு ஆடி பாடி இயேசு கிறிஸ்து வல்லமை இறங்கி ஒவ்வொரு தொடுகிறது.
ஆமா. Thank you, Daddy. கர்த்தருக்காக நன்றி. பா 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 பா. தொடுங்க தொடுங்க தொடுங்க. ஹீலிங் அற்புதம் நடக்குது. உங்களை ஆண்டவர் நான் பார்க்கிறேன். கர்த்தர் அநேகரை பரிசுத்தமா மாத்திருக்கிறார். பரிசுத்தமா மாத்திருக்கிறார். அநேகர் பேரை விடுதலை ஆக்கியிருக்கிறார். அநேகர் குடும்பங்களிலே பலமாய் கட்டப்பட்ட கட்டுகளை கர்த்தர் கட்டவிழ்த்திருக்கிறார். மரணக்கட்டு, ஜென்மக்கட்டு, பிள்ளைக்கட்டு, சூனிய கட்டுகளை கர்த்தர் ரிமூவ் பண்ணிருக்கிறார். பிசாசு பயன் பண்ணிந்த அந்த கட்டுகளை கர்த்தர் அவிழ்த்திருக்கிறார். லாசருவே வெளியே வா என்னும்போது அவர் கால் கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்பட்டு வந்தார். மரணக்கட்டிலிருந்து வந்தார். இன்னைக்கு எத்தனையோ பேர் மரணத்துக்குள் போக வேண்டிய நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை கைப்படுத்துவோம். பா 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 பா. Thank you, Daddy. நன்றி ஆண்டவர். நன்றி அப்பா. ஆண்டவரே உம்முடைய கரத்துல எங்களை கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீங்களே எங்களை கழுவினீர். நீங்களே எங்களை அபிஷேகம் பண்ணினீர் ஆண்டவரே. நாங்க போய் அபிஷேகம் பண்ணுகிறது அபிஷேகம் அல்ல. நீங்க எங்களை கழுவினீரப்பா. நாங்க தூக்கி சுமப்பது தெய்வம் அல்ல. நீங்க எங்களை தூக்கி சுமக்கிறீங்களே, நீங்க தெய்வம். நீங்கதான் தாங்கினீர், தப்புவித்தீர், ஏந்தீர், சுமந்தீர் அப்பா. இதுவரை 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 உம்முடைய கரத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிப்பீராக. துதி, கன, மகிமை எல்லாமே உமக்கு தான் ஆண்டவர். எல்லாம் உமக்கு தான். உம்முடைய கரத்துல வைக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்து வழிநடத்தும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.